செல்வம் தந்திடும் அடியார்படு துயராயிரவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீர் விஷம் வரும் அருளோடு பெருநிலமளிக்கும். இன்றைக்கு வல்லவாழ், திருவல்லவாழ் இல்லையா? திருவல்லவாழ் குறித்த 10 பாடல்கள். திருவல்லவாழ் அப்படிங்கிறது திருவல்லா என்று சொல்லப்படுகிற கேரளாவினுடைய ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. திருவல்லாங்கிறது தான் வல்லவாழ். திருவல்லவாழ் அப்படிங்கிறது அந்த ஊரினுடைய தனித்த தமிழ் பெயர். அது திருவல்லவாழ் அப்படின்னு, அது திருவல்லா அப்படின்னு ஆயிடுச்சு மலையாளத்துல. ஸோ திருவல்லாங்கிறது நீங்க மலையாள சொல் மாதிரி ஒலித்தாலும் அது தமிழ் சொல் தான். அங்க இருக்கக்கூடிய தெய்வம் தான் இவன். அங்க இருக்கிற தெய்வத்தின் அவனுடைய மலைநாட்டு இது திவ்ய திருப்பதிகள்னு சொல்லுவாங்க. திவ்ய தேசத்துல மலைநாட்டு திவ்ய தேசங்கள். அதெல்லாம் இந்த மலைநாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருவல்லால மூலவர் திருவாழ் மார்பன், திருவாழும் மார்பன், அதான் ஸ்ரீவல்லபன் அப்படின்னு பேரு அவனுக்கு. ஸ்ரீவல்லப கோலபிரான் என்று அழைக்கப்படுபவர் திருவாழ் மார்பன். மார்பில் திரு வாழ்வதால் அதை எல்லோருக்கும் காண்பிக்கும்படியாக அவர் நிற்கிறார். அதனால மேல உத்தரியம், அதாவது மேல இது கிடையாது, அங்கவஸ்திரம், மேல துணி போட மாட்டாங்க. அவருடைய மார்பு தெரியும். எல்லா இடத்துலயும் அவருடைய இது, எந்த பெருமாள் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னாலும் தீபாராதனை காட்டும் போது பெருமாளுடைய திருப்பாதத்தை காண்பித்து திருவடி தரிசனம் பண்ணிக்கோங்க, திருவடி தரிசனம் பண்ணிக்கோங்கன்னு பட்டர் ஸ்பெசிபிக்கா சொல்லுவார் பட்டாச்சாரியார். ஏன்னா இறைவனை, நாராயணனை பார்க்கும்போது நம்ம எல்லாருமே அவன் திருவடிகளை அடைய வேண்டும்னு நினைக்கணும். ஆகவேதான் திருவடி தரிசனம் நமக்கு அதை நினைவுபடுத்துவது. அவன் திருவடிகள் நாம் சென்று சேர வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி அவன் திருவடிகளை நினைவுல கொண்டு வரும். ஆனா திருவல்லால அவனுடைய மார்பு, ஏன்னா தாயார் இருக்கிறார், பிராட்டி இருக்கிறதுனால அவன் மார்பை பார்ப்பது திருவடி தரிசனம் போல ஒரு புண்ணியமான விஷயம் அப்படின்னு அத சொல்றது. ஸோ அங்க இன்னொரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அங்க ஒரு அந்த லோக்கல்ல ஒரு அம்மா இருக்காங்க பக்கத்துல, இந்த கோவிலுக்கு பக்கத்து ஊரு. அந்த அம்மா சங்கரமங்கலத்தம்மாள்னு பேரு. சங்கரமங்கலம்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா ஏகாதசிக்கு விரதம் இருந்து இவரை பார்த்து இவரை வணங்கிவிட்டு, துவாதசி அன்னைக்கு இவரை வணங்கிவிட்டு அந்த கோவில்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுத்துட்டு அந்த அம்மா சாப்பிடும். ஏன்னா எல்லாரும் துவாதசி பாராதனைன்னு இது துவாதசி பாரணைன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஏகாதசி என்று ஒரு விரதம் இருப்பவர்கள் துவாதசி அன்று நெல்லிக்காயும் அகத்திக்கீரையும் சேர்த்து சாப்பிடணும். ஒரு சின்ன புளிப்பு, அவ்வளவுதான். அல்லது மாங்காய் சேர்த்துப்பாங்க. மாங்காய், நெல்லிக்காய் இல்லாட்டி மாங்காய், அப்புறம் அகத்திக்கீரை, இதை சேர்த்து சாப்பிடுவாங்க. இதன் வழியாக அவர்களுக்கு அந்த ஏகாதசி விரதம் முடிவடைகிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி வரும்போது இந்த அம்மா வர்ற வழியில ஒரு அசுரன், தோலகாசுரன்கிற அசுரன் இந்த அம்மாவை சங்கடப்படுத்துறான், பயமுறுத்துறான். அப்ப இவ கோவிலுக்கு பெருமாள்கிட்ட முறையிடுறா, அம்மா இந்த மாதிரி நான் வரும்போதெல்லாம் வழியில அவன் ரொம்ப என்னை தகராறு பண்றான்னு. அடுத்த முறை வரும்போது பார்த்தா ஒரு இளைஞன் அந்த அசுரனோட சண்டை போட்டு அவனை அடிச்சு துரத்துறத பாக்குறா. என்னன்னு விசாரிக்க போறதுக்குள்ள அந்த இளைஞன் மறைஞ்சிடறான். ஏன் யாருன்னு தெரியலையே, ரொம்ப வீரனா சண்டை போட்டான், துரத்துனா, நன்றி சொல்ல கூட முடியலையேன்னு இந்த அம்மா கோவிலுக்கு வந்தா, கோவில்ல மூலவர் இருக்கிற இடத்துல அந்த இளைஞன் இருக்கிறத பாக்குறாங்க. பெருமாள் தான் நமக்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அன்பின் மிகுதியால தான் கையில துவாதசி பாராயணுக்கு வச்சிருந்த இதுக்கு, அந்த விரதம் முடிக்கிறதுக்கு வச்சிருந்த மாங்காய் உப்பு போட்டதை அப்படியே அவனுக்கு பாக்கு இலையில மடிச்சு வச்சிருக்காங்க, அதை அப்படியே அவனுக்கு கொடுக்குறாங்க. அவன் அதை ஏத்துக்கிறான். அதிலிருந்து இன்று வரைக்கும் அவருக்கு உப்பிட்ட மாங்காய், அன்னம் இரண்டும் அவருக்கு படைக்கப்படுகிறது. அதற்கு இந்த கதையை எப்போதும் சொல்லுவாங்க. ஸோ தாயார் பெயர் ரொம்ப அருமையா இருக்கும். வாத்சல்ய தேவி அப்படின்னு பேரு. தமிழ்ல செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் அப்படின்னு அவளுக்கு பேரு. ஏன்னா நாச்சியார் இருக்கிறது, தாயார் இருக்கிறது அவனுடைய ஸ்ரீவத்சம், அதாவது அவனுடைய மார்பில் இருக்கா, அதுதான் வாத்சல்ய தேவின்னு பேரு. அதனாலதான் அவன் திருவாழ் மார்பன்கிற பேரே, தாயாரை வச்சுதான் அவனுக்கு பேர். அங்க பிற எல்லா இடங்கள்லயுமே அவன் பேரு பிரைமரியா இருக்கும்.
இங்க தாயாரை மார்பில் கொண்டிருப்பவன் அப்படின்னு ஒரு தாயாரை முன்னிலைப்படுத்தி அவன் அங்க நிக்கிறான். கேரளா இல்ல, அதனால பெண்களுக்கு தான் முன்னுரிமை. ஆகவே அவர் அங்க அப்படி நிக்கிறார். அந்த திருத்தலத்தை பற்றி 10 பாடல்கள் நம்மால் பாடியிருக்கிறார், திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். அப்ப இதை எப்படி இந்த பாடல் அமைப்பு வச்சிருக்காரு அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா வச்சிருக்காரு. நீங்க அதை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். 2 பாட்டு தாண்டி, தந்தை தாய் மக்களே சுற்றம் என்று உற்றுவர் பற்றி நின்ற பந்தமார் வாழ்க்கையை நொந்து நீ பழியெனக் கருதினாயேல் மருவு நெஞ்சே அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய மைந்தனார் வல்லவாள் சொல்லுமா வல்லை. வல்லையாய், மருவு நெஞ்சே. மருவும் நெஞ்சு என்றால் பொருந்தி இருக்கிற அப்படின்னு பொருள். மருவுன்னா 2 பொருள் உண்டு மருவுக்கு. மருவுதல் அப்படின்னா ஒன்றையே நினைச்சு நினைச்சு மருகிட்டே இருக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை மருவுதல் தான் மருகுதல்னு ஆகுது. மருவுதல் என்றால் அதுலயே டுவெல்லிங் அப்படின்னு அர்த்தம். சோ நினைச்சு நினைச்சு புலம்பக்கூடிய நெஞ்சுன்னு ஒரு பொருளும் எடுக்கலாம், அல்லது நிலைத்திருக்கிற பொருந்தி இருக்கிற நெஞ்சே. நெஞ்சமே தந்தை என்றும் தாய் என்றும் நம்முடைய பிள்ளைகள் என்றும் நம்முடைய சுற்றத்தார் என்றும் நமக்கு உற்றவர்கள் என்றும் இப்படி பந்தங்களால் நிறைந்து நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இதை நீ நொந்து, நொந்து என்றால் இந்த வாழ்க்கையின் மேல் பிடிப்பு இல்லாமல் ஆகி இதை ஒரு பழி என்று கருதினாயேல். பழி என்றால் என்ன? என் மேல் பழி விழுந்து விட்டது அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்று என் மேல என்னை எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சோ அப்ப என்னுடைய கர்ம வினையால் இந்த பாதிப்பு ஏற்படும், இன்னொன்றால் என் மேல் நிகழ்த்தப்படுகிறது. அப்போ இது என்னுடைய கர்ம வினைதான் இப்படி குடும்ப பாரங்கமாக என் மேல கவியுது அப்படின்னு நீ நினைச்சனா, பழி என்று கருதினாயேல் அப்படி நினைச்சேன்னு வச்சுக்க, அதை நினைச்சு புலம்பவும் கூடாது. நீ என்ன செய்யணும்? உடனே எல்லாவற்றிற்கும் முடிவாகவும் அந்தமாய் ஆதியாய் எல்லாவற்றிற்கு தொடக்கமாகவும் எவையெல்லாம் தொடங்கும் புள்ளிகள் என்று இருக்கின்றனவோ அந்த புள்ளிகளுக்கெல்லாம் ஆரம்பமாய் ஆதிக்கும் ஆதியாய். இப்போ படைத்தல் எங்கிருந்து வருகிறது? பிரம்மனிடம் இருந்து வருகிறது. அப்ப படைப்பின் ஆதி பிரம்மா. காப்பவன் யார்? நாராயணன் தான் காக்கிறான், மகாவிஷ்ணு தான் நம்மை காக்கிறார். அப்ப காப்பாற்றுவதன் ஆதியாக இருப்பவன் மகாவிஷ்ணு. அழிப்பதில் ஒரு விஷயத்தை அழிக்கக்கூடியதுல யாரு இதா இருக்கா, ஆதியாக இருக்கா, முதல் ஆளா இருக்கான் அப்படின்னா ருத்ரன் தான் முதல் ஆளா இருக்கான். அப்ப இந்த மூவரும் தான் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களுக்கும் ஆதின்னு சொன்னா இந்த மூவருக்கும் ஆதியாய் இருக்கக்கூடிய நாராயணன் தெய்வம். அதனாலதான் ஆதிக்கும் ஆதியாய்னு ஒரு வார்த்தையை போடுறார். ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய நம்மையெல்லாம் கட்டி மேய்க்கக்கூடியவனாய எங்க இருக்கான்? மைந்தனார். மைந்தனார் என்றால் அன்புக்குரியவர். அவர் வல்லவாள் சொல்லும், அவர் இருக்கக்கூடிய வல்லவாளை சொல்லும் அளவிற்கு ஆவாய், அதை புகழ்ந்து சொல்லும் அளவிற்கு ஆவாய் என் நெஞ்சே. அப்படிப்பட்டவர் அனைத்திற்கும் முதலானவர், முதலாக இருப்பவற்றுக்கெல்லாம் முதலாக இருப்பவர், அனைத்திற்கும் முடிவாக இருப்பவர், நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய ஆயனாக விளங்குபவர், நம்முடைய அன்புக்குரியவராகிய அவர் எங்க இருக்கிறார்? வல்லவாள் என்னும் இடத்தில் இருக்கிறார் என்று சொல்வாயாக நெஞ்சே. எதுக்கு சொல்லணும்? நீ இந்த குடும்பம் என்பது எனக்கு ஒரு 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 பந்தத்தை ஏற்படுத்தி என்னை சிறைப்படுத்தி எனக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய என்னுடைய முன்வினை பயன் என்று நினைத்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு நீ எங்கேயும் ஓடாத, புலம்பாத, கஷ்டப்படாத. ஒன்னே ஒண்ணு, திருவல்லவாழ்ல இருக்கிற அவனை சொல்லுமாறு நீ மாறு, அது போதும். அதான் சொல்ற ஐடியா. நெஞ்சுக்கு சொல்ற, நெஞ்சே அவனை நீ சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதுக்குள்ள அவனை தியானிக்கிறது. நெஞ்சு சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? வாய் விட்டு நெஞ்சு சொல்லுமா? அப்ப நெஞ்சு சொல்லும் என்றால் நீ மனதிற்குள் அவனை தியானிக்க வேண்டும் என்று அர்த்தம். நீ இந்த குடும்ப பாரத்தையும் இந்த சம்சாரத்தையும் விட வேண்டும் என்று நினைத்தால், இவையெல்லாம் பழி, எனது முன்வினையால் ஏற்படுபவை, இந்த சம்சார துக்கத்தை நான் விட வேண்டும் என்று நினைத்தால் எனது நெஞ்சிற்குள் வல்லவாளில் இருக்கக்கூடிய தெய்வத்தை, அனைத்திற்கும் தொடக்கமும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடியவனை
நான் தியானிக்க வேண்டும் அப்படின்னு நெஞ்சுக்கு சொல்றார். மின்னும் மாவல்லியும் வஞ்சியும் வென்ற நுண் இடை நுடங்கும் அன்னமென் நடையினார் கலவியை அருவருத்து அஞ்சினாயேல். பெண்களுடைய அழக சொல்றார். மின்னும் மின்னல் போன்ற, மாவல்லி படர்ந்த பெரிய கொடி வளைந்து இருப்பதை போல அப்படி வளைஞ்சு இருக்கு அவங்க இடுப்பு. வஞ்சியும், வஞ்சிங்கிறதும் கொடிதான், அது அந்த ஒளி பொருந்திய கொடிங்கிறதுக்காக வஞ்சின்னு சொல்றது. இவற்றையெல்லாம் வென்ற, இப்ப மின்னலை விட நுட்பமான, கொடியை விட வளைந்த கர்வேச்சர்ஸ், அப்படி வளைவுகள் உள்ள வஞ்சி கொடி போல அப்படி ஒளிரக்கூடிய இவற்றையெல்லாம், இவெல்லாம் இது எல்லாற்றை விட மேம்பட்ட, இவற்றையெல்லாம் வென்ற நுண் இடை நுடங்கும், அவ்வளவு நுட்பமான மெலிந்த இடையை உடைய, நுடங்கும் என்றால் அப்படி அசைத்து அசைத்து நடத்தல். அப்படி நடக்கும்போது இடுப்பு அப்படி ஒசிச்சு ஒசிச்சு நடக்கிறாங்க, கேட்வாக்கு தான், அதான் நுடங்கும். அன்னமென் நடையினார், அன்னத்தை போன்ற மெல் நடையை உள்ள பெண்களோடு சேர்ந்து இருப்பதை நீ அருவருத்து, அருவருத்து என்றால் அதில் பயனில்லை, அது ஒரு கேவலமான செயல் என்று நினைத்து அதற்கு அஞ்சினாய் என்றால், அஞ்சி வேற எங்கேயும் ஓடாத, அதற்கு அஞ்சி நீ புலம்பாத, பயப்படாத. என்ன செய்யணும்? துண்ணு மாமணி முடி பஞ்சவர்க்கு ஆகி. துண்ணு என்றால் துண்ணிய என்கிற சொல். துண்ணிய என்றால் நெருக்கமான, அடர்த்தியான அர்த்தம். மாமணி முடி, அதாவது பல வகையான மணிகளும் நெருக்க நெருக்கமாக வைக்கப்பட்ட மணிமுடியை உடையவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு செழிப்பு உள்ளவர்கள். ஒரே ஒரு வைரத்தை மட்டும் வச்சு ஒரு கிரீடம் செய்யறது இல்ல, எல்லா வகையான மணிகளையும் அப்படியே நெருக்கி வச்சு கிரீடத்தை செஞ்சிருக்காங்க. துண்ணு மாமணி முடி பஞ்சவர்க்கு ஆகி. பஞ்சவர் என்றால் 5 பேர் பாண்டவர்களுக்காக. முன், முன் என்றால் பாரத காலத்தில், மகாபாரத காலத்தில் தூது சென்ற மன்னனார். துவாரகைக்கு இவன் மன்னன் இல்லையா, அந்த மன்னனாக இவன் தூதுக்கு போறான். யாருக்காக? பஞ்சபாண்டவர்களுக்காக தூது செல்லுகிறான். அப்படிப்பட்டவன் இருக்கக்கூடிய வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. அப்படி பாண்டவர்களுக்காக தூது சென்ற அந்த மன்னனாக விளங்கக்கூடியவன் வல்லவாளில் இருக்கிறான் என்பதை எப்போதும் சொல்லும்படியாக, சொல்ல வல்லவராக, அதை சொல்வதற்கு தயங்காமல், அதை சொல்வதற்கு உரிய இதுவோடு நீ இருப்பாயாக நெஞ்சே. நீ பெண்கள் இந்த மாதிரி அழகா இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம கொஞ்சிட்டு திரியறது நமக்கு தவறு என்று நீ அதை ஒதுக்க நினைச்சனா, அவர்களை திட்டாத, அவர்களை பார்த்து நீ புலம்பிட்டு இருக்காத, மூஞ்சியை திருப்பிட்டு இருக்காத, அதுக்கு பதிலா இந்த பக்கம் வா. பாண்டவர்களுக்கு தூது சென்று மன்னனான விளங்கிய அவன் வல்லவாளில் இருக்கிறான், அவன் பெயரை உன் மனதால், அதாவது உன் நெஞ்சும் சொல்லிக்கொண்டே இரு நெஞ்சே. அப்படி சொன்னனாலே உனக்கு அந்த பிரச்சனை வராதுங்கிறார். பூன் உலாம் மென்முலை பாவைமார் பொய்யினை மெய் இது என்று பேணுவார் பேசும் அப்பேச்சை நீ பிழை எனக் கருதினாயேல். அது இந்த இந்த இடத்துல அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. மென்முலை பாவைமார் பொய்யினை மெய்து என்று பேணுவார். ஒரு பெண்ணினுடைய உடல் அழகாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசுறோம். இப்ப திடீர்னு நேத்திக்கு இந்த பழைய நடிகைகளுடைய போட்டோஸ இந்த ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டாங்க. இந்த அன்று இன்று அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு காலத்துல நம்ம எவ்வளவு அழகான ஆள் இவங்க அப்படின்னு, இவங்கள போல அழகு உண்டா, இவங்கள மாதிரி நமக்கு ஒரு பெண் கிடைக்க மாட்டாளா அப்படின்னு நம்ம ஏங்குன அழகுடைய எல்லாரையும் இன்னைக்கு பார்த்தோம்னா ரொம்ப நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. நம்மளே அப்படித்தான். என்னுடைய 20 வருடத்துக்கு முந்தில இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு இப்ப இருக்கிற போட்டோவை போட்டேன்னா எனக்கே அதிர்ச்சியா இருக்கும். ஐயோ என்ன இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு. அப்போ இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு பொய். எது நிலையானதோ அதுதானே மெய். எது நிலைத்திருக்குமோ, எது மாறாமல் இருக்குமோ அதுவே மெய்.
எது மாறுமோ. இப்ப இன்னைக்கு என்னைய பாக்குற ஒருத்தர் வந்து சொல்றாரு, அவரு கொஞ்சம் அந்த தலைமுடி கருப்பா இவ இவ இப்படி இருப்பார் இல்லையா, இப்ப இந்த மாதிரி இருப்பார் இல்லையா அப்படின்னு சொல்றோம். 5 வருஷம் கழிச்சு அதே அடையாளத்தை சொன்னா நான் அப்படி இருப்பேனா? இந்த சார் பாதி முடி நிறைச்சி ஒருத்தர் இருப்பார்ல அப்படி சொல்லணும். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அந்த அடையாளம் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அடையாளம் உண்மையா இருக்குமா? சார் ஃபுல்லா மண்டை ஃபுல்லா வெள்ளையா அப்படி வரும். அப்போ எது உண்மை அப்படின்னு இந்த உடலுக்கு நீங்க சொல்ல முடியும்? இன்றைக்கு இந்த உடலுக்கு உண்மையாக இருப்பது நாளைக்கு பொய்யாகி விடுகிறது. ஆனா இப்படி பொய்யாக இருக்கக்கூடிய உடலைத்தான் மெய் இது என்று பேணுவார். அதை உண்மைன்னு சொல்லி பேணக்கூடியவர்கள், அதை உண்மை என்று சொல்லி நம்பக்கூடியவர்கள். பேணுவார் என்றால் இந்த இடத்துல அந்த கருத்தை விடாமல் வைத்திருப்பவர்கள். இந்த உடம்பு தான் உறுதியானது, அப்படி ஆட்கள் இருக்காங்க. இந்த எம் கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு கதை எழுதியிருக்கிறார், சிறுகதை, ரசிகன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. பயங்கரமா இருக்கும் அந்த கதை. படிச்சா முதல்ல ஒரு சாதாரண கதை மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து 1980கள் கடைசியில 90களுடைய துவக்கத்துல நடக்கிற கதை. ஒருத்தனுக்கு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. ஆகவே அப்போ வந்து இந்த இதெல்லாம் கிடையாதுங்கிறதுல இந்த பேர் என்ன டிவி சேனல் இந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா. அப்போ வந்து இந்த டிவி டெக் எடுத்து டிவி வச்சிருப்பாங்க வீட்டுலன்னா, விசிஆர் வீடியோ கேசட் ரெக்கார்டர், விசிபி வீடியோ கேசட் பிளேயர், அந்த விசிஆர் விசிபியை வாடகைக்கு கொடுப்பாங்க. வீடியோ கேசட்ஸ் கிடைக்கும். நீங்க டெக்கையும் வாடகைக்கு எடுத்து வீடியோ கேசட்டையும் வாடகைக்கு எடுத்து வீட்டுல படம் போட்டு பார்க்கலாம் டிவியில. இந்த வேலையை அவன் வார வாரம் செய்யறான், அந்த ஹீரோ, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா. அப்போ அவங்க வந்து இந்த டெக் எடுத்து போடுறவர் கொஞ்சம் வசதியானவர் இல்லையா, அந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவர். அவர் வந்து ஏதாவது ஒரு நடிகையை எடுத்து இவதான் இனிமே நம்ம குலதெய்வம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாரு. உடனே அவ சம்பந்தப்பட்ட பத்திரிகை செய்திகள், அவ அந்த நடிகையினுடைய போட்டோ வந்திருக்கிறது, இதை எல்லாத்தையும் இந்த நண்பர்கள் குழாம் வந்து திரட்டிட்டு வரும். உடனே இவங்க ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுவாங்க. அதையெல்லாம் வச்சு இவதான் நம்ம தலைவி, இவதான் நம்ம குலதெய்வம்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இது சம்பந்தமா தகராறு வந்துடும். யாருக்கு? இவன் அண்ணனுக்கும் தம்பிக்குமே தகராறு வந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு கடும் தாக்குதல். என் தலைவியை, என் குலதெய்வத்தை நீ எப்படி இப்படி சொல்லலாம், நீ அப்படி சொல்லலாம்னு சொல்லி தகராறு, அடி தடி நடக்குது. அண்ணன் தம்பி அடிக்க, தம்பி அண்ணன் அடிக்க, 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு கடும் இதாயிருது. திடீர்னு பார்த்தா இந்த தம்பி தான் ஹீரோ. அந்த ஹீரோயின் இதுக்கே வராங்க, இவங்க ஊர் பக்கத்துல ஷூட்டிங்க்கு வராங்க. இவர் போறாரு, அவர் பக்கத்துல நிக்கிறாரு, அந்த அம்மாவோட நின்று ஒரு போட்டோ வேற எடுத்துட்டு வந்து பிரிண்ட் போட்டு இவங்களுக்கு காமிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அப்புறம் பார்த்தா அந்த அம்மாவோட பிறந்த நாள் விழான்னு சொல்லி என்னை சென்னைக்கு கூப்பிட்டுருக்குன்னு இவன் தடப்படலாம் கிளம்பி போறான். போயிட்டு திரும்பி வரும்போது ஆளே ஒரு மாதிரி வரான். வீட்டை கதவு போட்டிட்டு 3 நாள் உட்காந்துருக்கான். ஆபீஸ்க்கு போகல, எதுவும் செய்யல. அவங்க அம்மா என்ன சொன்னதும் கதவு திறக்கல, சாப்பிடலாம் வைக்கல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வழியா அவனை சமாதானப்படுத்தி என்னடான்னு கேட்டா, அவ வீட்டுக்கு போனா கேட்டை தாண்டி உள்ள விடல, என்னை பார்த்துட்டே தான் போனா, இங்க என்கிட்ட எப்படிலாம் பேசுனா, அங்க வந்து இப்படி கை காமிச்சிட்டு அவட்ட போயிட்டா, என்னை உள்ளேயே விடல, என்னை அவமானப்படுத்திட்டா, எனக்கு இப்பதான் தெரியுது, என்னை இது பண்ணிட்டா அப்படின்னு ஒரே அழுக. உடனே சரி விடு, இனிமே நமக்கு எதுக்கு இந்த பொழப்பு அப்படிலாம் சொன்ன உடனே அவரு கொஞ்சம் சமாதானமாகி மறுநாள் சாயங்காலம் திரும்ப நண்பர்களை கூப்பிட்டு விட்டு அவர் ஒண்ணு சொல்லுவார். எப்போ அவ நம்மளை மதிக்கலையோ அப்ப இனிமே அவன் நம்ம குலதெய்வம் இல்லை. இவங்களா சரி ஓகே, ஆமா இப்போ நேத்திக்கு ஒண்ணு பார்த்தேன், இனிமே இவதான் நம்ம குலதெய்வம், இவதான் இனிமே நல்லா வருவா அப்படின்னு சொல்லி குஷ்பு படத்தை காமிப்பாரு. அதோட கதை முடிஞ்சிடும். ஒரு ஃபன்னான கதை மாதிரி நமக்கு தெரியும். ஆனா இந்த வார்த்தையை போட்டு பாருங்க, பொய்யினை மெய்யுது என பேணுவார். அப்ப அந்த கேரக்டர் என்ன செய்யும்? நேத்து வரைக்கும் ஒரு நடிகையை சொன்னேன், அதுக்கப்புறம் இப்ப குஷ்பு வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. அதுலயும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சிருப்ப? குஷ்புவை தூக்கிட்டு அந்த இடத்துல சிம்ரனை உட்கார வச்சிருப்ப. அப்புறம் அதுலயும் ஒரு 5-10 வருஷம் கழிச்சு சிம்ரனை தூக்கி விட்டுட்டு நயன்தாராவை கொண்டாந்து வச்சிருப்ப. அப்புறம் இப்போ வந்து 5-6 வருஷம் கழிச்சு நயன்தாராவை தூக்கிட்டு அந்த இடத்துல ராஷ்மிகா மந்தானாவை கொண்டாந்து வச்சிருப்ப. அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்கிற நிறைய பேர் நமக்கு தெரியல, இதுல யாரையாவது ஒருத்தரை கொண்டாந்து வைப்ப. இன்னும் 5 வருஷம் கழிச்சு இன்னொருத்தியை கொண்டாந்து வைப்ப. உனக்கு அது பெண் உடல் மட்டுமே, பெண் உடல் எப்பவும் இருக்கும் இல்லையா? அப்ப அது உண்மைதானே? அப்படிதான் அவங்க பேசுறாங்க. பொய்யினை மெய் இது என்று பேணுவார். அப்படிப்பட்டவர்கள் பேசுற பேச்சுல இருக்கிற அபத்தம் உனக்கு உரைத்தால்
பிழை என்று கருதினாயேல். ஏப்பா நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. இப்படியே போய்கிட்டே இருந்தா என்னதான் முடிவு இதுக்கு? உலகம் இருக்கிற வரைக்கும் பெண்ணுடல் இருக்கும், பெண்ணுடல் இருக்கிற வரைக்கும் நீ இப்படியே வழிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அவனை குறை சொல்லிட்டு இருக்காத, இங்க வா. நீள் நிலா வெண்குடை வானனார் வேள்வியில் மண் இறந்த மானியார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. நீள் நிலா வெண்குடை, நிலாவை போய் முட்டும் அளவிற்கு உயரமான வெண்கொற்ற கொடையை உடைய வானனார். வானனார்னா யாரு? ஆஹ் மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி அவர் செய்த வேள்வியில் நீ போய் மண் நிலம் கேட்டல, அந்த நிலம் தான் மண். அந்த நிலம் கேட்டையே எந்த உருவில கேட்ட? மானியார், மாணவனாக போய் நீ மண் கேட்டானே, அந்த தெய்வம் வல்லவாளில் இருக்கிறான், அவனை நீ சொல்வாய் நெஞ்சே. அதை விட்டுட்டு அவன் சொல்றது பிழை, அவன் பொய்யினை மெய்யின்னு சொல்றானே அது பிழை அப்படின்னு சொல்லி அங்க போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காது. அது பிழை என்று கருதினாயேல். உனக்கு மனசுல பட்டுருச்சா அவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இங்க வந்துரு. இவனை உன் நினைவில் வை, இவன் பெயரை எப்போதும் தியானித்துக் கொண்டே இரு, அது போதும். அவ்வளவுதான். இப்ப இந்த மூணுலையும் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? யாராவது ஒருவர் ஒரு முயற்சி பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் பாடல்ல அவர் வந்து பேரண்ட்ஸு, அப்புறம் சுற்றம், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் அவங்கள பத்தி அவங்கள விட்டு வெளிவர்றதுக்கு ஒரு பாடல் சொல்றாரு. இந்த பெண்ணை பத்தி சொல்லையில ஆக்சுவலா நான் அங்க ஃபுல்லா படிச்சனால சொல்றேங்க. 3 பாடல் சொல்றாரு. அப்புறம் தன்னோட உடம்ப பத்தி சொல்லையில ஒரு 4 பாட்டு சொல்றாரு. ஸோ அட்டாச்மெண்ட் வந்து அந்த அளவு இருக்கும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரி, நீங்க டோட்டலா பாத்துட்டீங்க 10 பாட்டையும் இல்லையா? ஆமா ஆமா. ஒவ்வொரு பாட்டுலயுமே ஒரு பேட்டர்ன், ஒரே பேட்டர்ன் ஒவ்வொரு பாட்டுலையும் பயின்று வரக்கூடியதாக இருக்கு. அது அதை கண்டுபிடிக்க முடியுதா? சரி, இப்ப இப்படி பாருங்க. முதல் 2 வரி எடுத்துப்போம். இந்த 3 பாட்டுல எந்த பாட்டு வேணும்? லாஸ்டா பார்த்த பாட்டுல இருந்து ஆரம்பிப்போம். பூன்வுலாம் மென்முலை பாவைமார் பொய்யினை மெய்யுது என்று பேணுவார் பேசும் அப்பேச்சை நீ பிழை என்று கருதினாயேல். பூன் உலாம், பூண்டு, பூன் என்றால் அணிகலன்கள் பூண்டுன்னு அர்த்தம், அலங்காரங்களை பூண்டுன்னு அர்த்தம். எல்லா அலங்காரங்களையும் அணிகலன்களையும் பூண்டு கொண்டு உலவக்கூடிய மென்முலை பாவைமார். மென்முலைனா இளமையான பெண்கள்ங்கிறத குறிப்பதற்கான வார்த்தை அது. இளமையான பெண்கள் இருக்கக்கூடிய அந்த அவர்களை எல்லாம் பார்த்து அந்த அவர்களது இளமையும் அவர்களது அழகும் அவர்கள் பூண்டிருப்பவையும் பொய், அந்த பொய்யினை மெய் என்று பேணுவார். அதை மெய்யின் நம்பி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அது ஒரு பிழையான கருத்துன்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டான கருத்து என்ன? இப்போ இந்த பெண்கள் பொய், ஆனால் அது என்னவாக கருதப்படுகிறது? மெய்யாக கருதப்படுகிறது. கீழே வந்து ஏன் வாமனனை சொல்றாரு அடுத்த 2 வரியில? நீள்நிலா வெண்குடை வானனார் வேள்வியில் மண்ணிறந்த மானியார். என்ன காரணத்துக்கு மகாபலி யாகம் பண்றான்? இந்த உலகத்தையே 7 உலகையும் வென்று விட்டேன், இனி வெல்வதற்கு எவரும் இல்லை இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய ஆன நானு இந்த உலகில் எவரெவரெல்லாம் இல்லாதவரோ, எவரவருக்கெல்லாம் என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நீ அந்த அந்த வேள்வியை செய்யற. ஆகவே வேள்வியில வந்து இவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கு வேண்டியதை அவனிடம் கேட்டு பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படி கேட்கும் போது, அப்படி கேட்டு பெறும்போது அந்த மகாபலியினுடைய மனதுல என்ன தோணி இருக்கும்? இந்த உலகமெல்லாம் நம்முடையது, இவை அனைத்தும் நம்மால் வெல்லப்பட்டவை, இவை அனைத்தும் நம்முடையவைன்னு தோன்றி இருக்குமே, அது பொய். ஆனா அதை மெய்யின்னு நீ நினைச்ச, இது என்னுடையது அப்படின்னு நீ நினைச்ச. ஆனால் அங்க ஒருத்தன் வரான், குட்டியூண்டு பயலா வரான். அந்த பய உள்ள என்ட்ராயி வரானே, வரும்போதே சுக்கராச்சாரியாருக்கு டவுட், இந்த பையன் இந்த ஏரியாலே இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்ல, ஆள் ஒரு சைஸா இருக்கான், மொழியே சரியில்லை,
அப்படின்னு சுக்கராச்சாரியாருக்கு டவுட். இவருக்கு டவுட்டே இல்லை, மகாபலிக்கு. விடுங்க, அவன் சின்ன பையங்க, அவன் ஏதோ சின்ன பையன், ஏதோ விவரம் இல்லாம வந்து கேட்கறான், அவன் கேட்கறத கொடுத்துட்டு போவோம். இந்த ரேஞ்சுக்கு தான் சுக்கராச்சாரியார் சொல்றாரு, வேண்டாம், இவன் இவன் கோளாறா இருக்கான், இவங்க எந்த அவசரப்பட்டு இவனுக்கு எந்த வாக்கும் கொடுத்துறாதேன்னு சுக்கராச்சாரியார் சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு பதில்? மகாபலி, என்னைய அவனுக்கு குழந்தை சார், நல்லா பாருங்க வாத்தியார, அவன் குழந்தை. இந்த குழந்தைக்கு என்ன கேட்க தெரியும்? ஏதாவது விளையாட்டு சாமான் கேட்பான், இல்லை வேற ஏதாவது ஒண்ணு கேட்பான், 2 பசுவை கேட்பான், மாட்டை கொடுங்க ஆட்டை கொடுங்கன்னு கேட்பான், கொடுத்துட்டு போவான். சின்ன பையன், அவனை பார்த்து பயப்படுறதா நாம? எல்லா உலகத்தையும் ஜெயிச்சுட்டு அப்படின்னு இவர் பதில் சொல்லிட்டு தான் போய் நிக்கிறார். யாருகிட்ட? அந்த வாமனன்ட்ட. அவன் 3 அடி நிலம் கொடுன்னு கேட்கறான். அப்பவும் சுக்கராச்சாரியா சொல்றாரு, யோ, இது வரைக்கும் எவனாவது 3 அடி நிலம் கேட்டிருக்கானாயா? அது இவன் சைஸ பாரு, இவன் 3 அடின்னு சொல்றது என்ன? நம்ம நீளமா படுத்தா கூட இவன் 3 அடி வச்சு தாண்ட முடியாது நம்மள. இத்தினூண்டு லேண்ட கேட்பானா அவன் எவனாவது ஒருத்தன்? இவன் என்னமோ கோளாறா கேட்கறான்னு அப்பவும் சொல்றாரு சுக்கராச்சாரியார். இவர் என்ன சொல்றாரு? அவனை பாருங்க, 3 அடி தான் இருக்கான். இவன் காலுக்கு 3 அடி நம்ம கொடுக்க முடியாதா? இவன் என்ன செஞ்சிட போறான்? இவனுக்கு 3 கிராமமே கூட நான் கொடுப்பேனே. இந்த ரேஞ்சுக்கு தான் யோசிக்கிறார். அப்ப மெய்யினை பொய்யென கருதியது மகாபலி சக்கரவர்த்தி. மெய்யான தெய்வத்தை அவன் 3 அடி மட்டுமே குள்ளமாக இருக்கக்கூடிய ஒருவன், இவன் மானியாய் வந்திருக்கக்கூடிய குள்ளன், இவன் என்ன 3 அடியில என்ன இவன் இவன் கொள்ள கொண்டுட்டு போயிட போறான் அப்படின்னு அந்த மெய்யை பொய்யென கருதியவர் மகாபலி. அவர் ஏமாந்து போறார். ஏன்னா இறைவன் பொய்போல் தோற்றமளிக்கக்கூடிய மெய்யானவன். அதனாலதான் இன்னைய வரைக்கும் இறைவன் இருக்கானா இல்லையாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இன்னைய வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். அவன் இருக்கேன்னு திடீர்னு யோசிச்சு பாருங்க. திருப்பதியில பெருமாள் வந்து ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுத்து, அப்ப எல்லாரும் வாங்க, ஆல் சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் வந்து எல்லாரும் வாங்க, இந்த வந்துட்டேன், நான் தான் பெருமாள், இந்த இருக்கேன், பாத்தீங்களா, என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க, ஐ ஆம் பெருமாள், ஐ ஆம் பாலாஜி அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வைங்க. யாருக்காவது டவுட் வருமா? பெருமாள் இருக்காரு, கன்ஃபார்ம்டுன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அந்த வீடியோ பேட்டியை போட்டு. ஆனா பெருமாள் அப்படி தன்னை காமிச்சுக்கிறாரா? உணர்த்துகிறாரே தவிர தன்னை காட்டிக்கொள்வதில்லை. அப்ப அதனாலேயே நமக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. இருக்கானா இல்லையா, இருக்கானா இல்லையா? அவன் இருக்காங்கிறத உணர முடியுது, பார்க்க முடியலையே, நம்ம லாஜிக்கலா அவன் நெருங்க முடியலையே. அப்ப அவன் பொய் போல் தோற்றமளிக்கக்கூடிய ஒருவன், ஞானியருக்கு மெய்யானவன், வாழ்க்கையில உணர்ந்தவர்களுக்கு இறைவன் இருப்பது மெய்யின்னு தெரியும். அப்ப பிறருக்கு அவன் ஒரு பொய்யாகவே இருக்கான். அப்ப பொய் போல் தோற்றமளிக்கும் மெய் இறைவன். ஆனா உலக இன்பங்கள் நம் கண்முன் பொய்யானவை, நம் கண் முன்னாலேயே மாறிக்கொண்டு இருப்பவை. கல்யாணம் பண்ணும் போது, காதலிக்கும் போது அழகியா தெரியறவ கல்யாணம் பண்ண 5 வருஷத்துல ராட்சசியா தெரியறா. அப்போ மாற்றம் நடந்துகிட்டே இருக்க, கண்ணு முன்னாடி தெரியுதே ஒரு விஷயம். அப்ப அது என்னது? மாறிக்கொண்டே இருப்பதால். ஆனா அந்த பொய்ய நாம மெய்யின்னு நினைக்கிறோம். இந்த கான்ட்ராவை ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் போடுறாரு. தந்தை தாய் மக்களே சுற்றம் நினைக்கிற நீ, அப்ப எங்கிருந்து உன் ஆதின்னு நினைக்கிற? உங்க அம்மா அப்பாட்ட இருந்து உருவான உன் வாழ்க்கையத்தான் நீ என்னமோ பெரிய வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. தம்பி, உனக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்புல இருந்து வாழ்க்கைன்னு ஒண்ணு தொடருது. நீ உனக்குரிய உலகம்னு நினைச்சிட்டு இருக்கிறது உங்க அம்மா அப்பாட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு தான் உனக்கு தெரியுது. நீ உலகம்னு எதை சொல்ற? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இதை. நம்ம உலகம்னு எதை சொல்றோம்? இன்றைக்கு உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்காங்க? சரி, உலகத்தை விடுங்க, இந்தியா பூரா 120 கோடி பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தன் பிறந்து எல்லார்ட்டையும் பழகி வாழ்ந்து சாகணும்னா அதிகபட்சம் அவனால 100 பேருக்கு மேல தொடர்ந்து தொடர்புல இருந்துட்டு இருக்க முடியாது. அத்தனை பேருக்கு மேல அவன் சந்திச்சிட முடியுமா? அவன் சந்திக்கிற பிரச்சனை, உலகத்தை குறித்த அவன் அறிவு, நட்பை குறித்த அவன் கருத்து, உறவினர்களை குறித்த அவன் பேச்சு, அவன் சம்பாதிக்கிறது, நீங்க அத்தனையும் சேர்த்து பாருங்க, அதிகபட்சம் 100 பேருக்கு மேல அவன் கம்யூனிகேஷன்ல இருக்க மாட்டாங்க. ஒரு 100 பேருக்குள்ளேயே ஒருவரது உலகம் முடிஞ்சு போகுது. எனக்கும் அப்படித்தான், பிறருக்கும் அப்படித்தான். அவ்வளவுதான் ஒருத்தன் உலகு. இந்த 100 பேருக்குள்ள நான் பாக்குற உலகத்தை வச்சுக்கிட்டு நான் என்னவோ பெருசா உலகத்தை ஜெயிச்சுட்டேன், உலகத்தை வென்று விட்டேன், உலகத்தை அதை செய்து விட்டேன், நான் வந்து இப்படி பண்ணிடுவேன், நான் ஜெயிக்கணும் வைக்கணும், நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது இங்க உனக்கு தாண்டி உன் தாய் தந்தையரே ஒன்றுமில்லைங்கிற அளவுக்கு ஒரு பெரிய தொடர்ச்சி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. உனக்கு பிறகும் அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். உனக்கு 3 தலைமுறைக்கு முன்னாடி
உங்க தாத்தாவை தெரியும் உனக்கு, தாத்தாவுக்கு அப்பாவை தெரியுமா? கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்க தாத்தாவோட தாத்தா பேராவது தெரியுமா? தெரியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என் பேரனுக்கு ஒரு பேரன் வருவான் பாருங்க, அப்ப ராஜகோபாலன் யாருன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அதோட முடிஞ்சது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? காரக்குறிச்சி பத்தி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு லலிதாராம். காரக்குறிச்சி போட்டோவை நீங்க அதுல வந்து ஹரிகேசனல்லூர் முத்தையா பாகவதரை வந்து அவ்வளவு ஃபேமஸ் இன்னைய வரைக்கும். அவருடைய பாடல்கள் எல்லாம் அவ்வளவு ஃபேமஸ் கர்நாடகா இசை உலகில். ஆனா ஹரிகேசனல்லூர் ஊருக்குள்ள போய் முத்தையா பாகவதர் இருந்த வீடு, அவருடைய இது தெரியுமான்னு கேட்டா அந்த ஊர்ல ஒருத்தருக்குமே தெரியல. இப்போ ஒரு ஒரு 100 வருஷம் கூட இல்லை, அதுக்குள்ள 100 வருஷத்துல அவர் மைசூர் திவான், மைசூர் சமஸ்தானத்திற்கு இவராக இருந்து பெரிய பெரிய சாகித்ய கர்த்தாக்கள், பெரிய லெவல்ல சாகித்யம் செய்து கர்நாடக இசை உலகில் ஒரு பெரிய புள்ளியாக இருந்தவர். தெரியலையே, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்ப வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான். ஆனால் நீ யார போய் பிடிக்கணும் அப்படின்னா அங்க என்ன சொல்றாரு? ஆதியாய் அந்தமாய் ஆதிக்கும் ஆதியாய். தம்பி, அவன் லெவலே வேற. நீ உன் மண்டைக்கு உன் அம்மா அப்பா உன் சொந்தக்காரன் சொக்காரன் இவ்வளவு ஊருக்குள்ள இருக்க. ஆனா அவன் அண்ட சராசரங்களையும் உற்பத்தி செய்து அதை நடத்தி அதை முடித்து எல்லாம் செய்யக்கூடியவன். அவங்கிட்ட நீ போய் நிக்கணும். அது தெரியுது இல்லையா? அந்த 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 காம்பினேஷனை பாருங்க. என்னுடைய மூலம் நான் உருவானதுன்னு நினைச்சேன்னா என் அம்மா அப்பாவை தாண்டி என்னால யோசிக்க முடியாது. ஆனா இறைவன் ஆதி மூலம், அவன் மூலத்திற்கெல்லாம் மூலம், ஆதிக்கும் ஆதியாயின்னு சொல்றாரு. அப்ப அவனுடைய பிரம்மாண்டத்தை இங்க கொண்டு வந்து வைக்கிறார். மின்னும் மாவல்லியும் வஞ்சியும் வென்ற நுண் இடை நுடங்கும் அன்னமென் நடையினார் கலவியை. கலவினா என்ன? இந்த இடத்துல கலவினா உடற்சேர்க்கை அப்படிங்கிற பொருள்ல நம்ம பாக்குறது இல்லை. இது வந்து உலக இன்பங்களை குறிக்கக்கூடிய சொல். உலக இன்பங்கள் தான் பூன் உலாம் மென்முலை பாவைமார். உலக இன்பங்கள் எப்போதும் ஒருத்தரை ஈர்த்து கொண்டே இருக்கும் இல்லையா? நேத்திக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க பயங்கரமா பெண்களை தொடரக்கூடிய தலைமுறையினரா இருந்தோம். கல்யாணம் ஆகி நாங்க அடுத்தது வந்துருச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையினர் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க கிழவங்களா போன பிறகு அதுக்கடுத்து என் பேரன் தலைமுறை வந்து அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப உலக இன்பம் தன்னை இளமையாகவே காட்டிக்கொண்டு அதன் வழியாக நம்மை கவர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் அவர் சொல்றது. அதை போய் நீ அதை அனுபவிக்க நினைச்சனா கலவியை அப்படின்னா அந்த உலக இன்பத்தை எப்போதும் தன்னை அலங்காரமாகவும் இளமையாகவும் ரொம்ப இதா கவர்ச்சியாகவும் காட்டிக்கொள்ளக்கூடிய உலக இன்பத்தோடு சேர்ந்து இருப்பதை, உலக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பதை நீ வந்து பெருசு அது ஒரு பக்கம்னா, இந்த பக்கம் வந்து பாரு, இதை விட மொத்த பாரத கண்டத்தையே ஆளக்கூடிய பேரரசாக விளங்கியது அஸ்தினாபுரி. அந்த அஸ்தினாபுரிக்காக நடந்த தகராறுல பின்னாலேயும் அதை சொல்லுவாரு. மஞ்சுதோய் வெண்குடை மன்னராய் வாரணம் சூழ வாழ்ந்தார் துஞ்சினார் என்பது ஒரு சொல்லை. இதேதான் இங்க ரெஃபர் பண்றாரு. இத உன்னைய விட பெண்களும் போகங்களும் உணவுமாக வாழ்ந்து இருந்த மன்னர்கள் அத்தனை பேரையும் இவன் ஒரே ஒரு தூது போய் எல்லாரையும் இல்லாம ஆக்கணும். அப்ப நீ எது மிகுந்த இன்பத்தை தரக்கூடியதுன்னு நினைச்சு நீ நுகர்ந்து கொண்டு இருக்கிறாயோ அது அனைத்தும் அவன் முன்னாடி போர்க்களத்துல ஒண்ணுமில்லாம அழிஞ்சு போகும். அப்படி ஒண்ணுமில்லாம ஆக்கிறவனைத்தான் நீ போய் சேரணும். அதுதான் அதுல இருக்கிற பொருள். மூணாவது பொருள் நமக்கே தெரியும், உலக இன்பத்தின் மெய் போன்ற பொய். அதுதான் இந்த இடத்துல இந்த பொய்யினை மெய்யுது என்று பேசும்னு சொல்றது. வாமணனின் பொய் போன்ற மெய், அது இன்னொரு பார்ட். வாமணன் ஒரு பொய்யான தோற்றத்துல வந்தவன், ஆனா அவனுக்கு பின்னால இருந்தது என்ன? திருவிக்கிரமன் எனக்கூடிய விஸ்வரூபம் எடுத்தக்கூடிய மெய். அது வாமணன் என்கிற பொய்க்கு பின்னாடி இருந்தது. இங்க பூன்குலாம் மென்முலை பாவைமார் எப்படி இருந்தாங்க? மெய் போன்று தோற்றமளித்தார்கள், ஆனால் அவர்கள் பொய்யானவர்கள்.
அதான் அதுல இருக்கிற பொருள். அடுத்த பாட்டுலையும் பாருங்க, அப்படியேதான் இருக்கும். பண் உலாம் மென்மொழி பாவைமார் பனைமுலை அனைதும் நாம் என்று எண்ணுவார் எண்ணம் அது ஒழித்து நீ பிழைத்து உய்யக் கருதினாயேல். பனை 3 சுழி நெய் போட்டா நெருக்கமான அடர்ந்தன்னு அர்த்தம். பனை முலை என்றால் பெரிய அடர்ந்த முலை. பிரபுலிங்க லீலையில அவர் எழுதுவார், ஈர்க்கு இடைநுழையா வனமுலைன்னு ஒரு வார்த்தையை போடுவாங்க. ரெண்டுக்கும் நடுவுல தென்னை ஈர்க்கு கூட நுழையாதான். அது பெரிய மார்புன்னு சொல்றதுக்காக அப்படி ஒரு இதை சொல்றாரு. அத மாதிரி பெரிய மார்புடைய பெண்கள் அனைதும் என்றால் அவர்களை அனைத்து இன்பம் கொள்ளுதல். அப்படி இருப்பதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றான்ல ஒருத்தன், எண்ணுவார் எண்ணம். அப்படி எண்ணக்கூடியவர்களது எண்ணத்தை ஒழித்து அப்படின்னா, உலக இன்பத்தை நோக்கி உன்னை தூண்டக்கூடியவர்களிடம் இருந்து நீ விலகி வந்து எண்ணுவார் எண்ணம் அது ஒழித்து. அப்படி நினைக்கிறவனோட நீ உட்கார்ந்தனா அவன் எதை பேசுவான்? அவன் நினப்பு பூரா எதுல இருக்கு? பனைமுலை அனைதும் நாம் என்று எண்ணுவார். அவன் நினப்பு பூராவுமே இன்பங்களை துய்க்க வேண்டும், இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், போகத்தில் ஆழ வேண்டும் அவன் நினப்பு இருக்கு. அவன் கூட நீ போய் உட்கார்ந்தனா அவன் உனக்கு என்ன பேசிட போறான்? அத்வைதத்திற்கும் தெய்வத்திற்கும் இருக்கிற வேறுபாடு என்ன? பிரம்மத்தை எப்படி ஆராய்வது? இதையா பேசுவான் அவன்? அவன் பேசுறது பூராவுமே உலக இன்பங்களாத்தான் இருக்கும். உலக இன்பத்தின் சிறப்புகளை பேசுவார். அதான் முன்னாடி சொன்ன வார்த்தை இருக்குல்ல, பொய்யினை மெய்யுது என்று பேணுவார். அவன் அப்படிதான் பேசுவான். இதுதான் சரி, இப்படி இருக்கிறது தான் கரெக்ட், இதுதான் உலகத்தில் மிகச் சிறந்ததுன்னு அவன் பேசுவான். அதை ஒழித்து, சரி இவங்கிட்ட இருந்தாலும் சரிப்படாது, இனி இவன்கிட்ட சங்கார்த்தமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம விலகினோம் என்றால், விலகி நற்கதிக்கு முதல் விஷயம் கெட்டதுல இருந்து விலகிறது முதல் படி. விலகி நல்லதுக்கு போகணும். நீ பிழைத்து உய்ய கருதினாயேல், அவனை ஒழிச்சிட்ட. எண்ணுவார் எண்ணம் அது ஒழித்து, அந்த எண்ணத்திலிருந்து நீ விலகி விட்டாய். அடுத்து எப்பா பிழைக்கணுமேப்பா, இப்ப இதை விட்டுட்டேன், குடியை விட்டுட்டேன்னா அடுத்து வேலைக்கு போகணும்ல, பிழைப்பதற்கு அதான வழி. நீ பிழைத்து உய்ய கருதினாயேல் நீ எங்க வரணும்? விண்ணுளார். விண் உளார்னா யாரு? நித்திய சூரிகளாக வைகுண்டத்தில் இருப்பவர்கள். விண்ணின் மீது இயன்ற வேங்கடத்து உளார். வேங்கடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தான் விண்ணின் மீது இயன்ற என்றால் இருக்கிறன்னு அர்த்தம், காட்சி அளிக்கிற, தோன்றுகிறன்னு அர்த்தம். அதாவது விண் உளார், அதாவது நித்தியசூரிகள் வாசம் செய்யக்கூடிய இடத்துல அங்கு தோன்றக்கூடிய தெய்வம் தான் திருமலையில இருக்கக்கூடிய தெய்வம் வேங்கடத்து உளார். வேங்கடத்துல உள்ளவர் தான் விண்ணின் மீது இயன்றவர். இந்த விண்ணுளார்னு முதல்ல போட்டாச்சு. அப்ப அந்த விண்ணுளார்ங்கிறது எதை குறிக்கிறது? பரமபதத்தை குறிக்கிறது. அந்த விண்ணின் மீது காட்சி அளிக்கக்கூடியவர் யாரு? வேங்கடத்து உளார். வேங்கடத்தில் இருக்கிற தெய்வம் தான் அங்க பரமபதத்தில் இருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறார்? வளங்கொள் முன்னீர் வண்ணனார். வளம் மிக்க முன்னீர் என்றால் அது கடலை குறிக்கக்கூடிய சொல். கடல் போன்ற நிறமுடையவர், கடல் போன்ற கருநீல நிறமுடையவர். அவர் இருக்கக்கூடியது இந்த வல்லவாள், அவரை சொல்வாய் நெஞ்சே. அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலக இன்பங்கள் எல்லாவற்றிற்கும் மேம்பட்ட இன்பம் எங்கே இருக்கிறது? அதுதான் நித்திய விபூதி என்று சொல்லப்படுகிற, எப்போதும் ஆனந்தத்தில் லயித்திருக்கக்கூடிய பரமபதம். பரமபதத்துல எப்போதும் ஆனந்தம். ஏனென்றால் அங்க காலம் கிடையாது. காலம் கிடையாது என்பதால் பசி, தூக்கம், மூப்பு, பிணி இது எதுவும் கிடையாது. இப்ப காலம் இருந்தா ஓஷோத அருமையா சொல்லுவாரு, போர் அடிக்குதுன்னு நாம சொல்றதுக்கு காரணமே நாம காலத்துக்கு கட்டுப்பட்டவங்க தாங்கிறார். காலத்தை என்ன செய்யன்னு தெரியல, அப்ப நமக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம். இப்ப நிறைய செய்யறதுக்கு இருந்தா என்ன சொல்லுவோம்? நேரமே இல்லைன்னு சொல்லுவோம். நேரமே போக மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தன் நேரமே போத மாட்டேங்குதுன்னு சொல்றான். ரெண்டு பேருக்கும் பொதுதான நேரம். அப்ப என்ன அர்த்தம்? காலத்திற்கு உட்பட்டவனுக்குத்தான் இந்த அலுப்பு சலிப்பு ஏற்படும். அப்போ
காலம் இல்லைன்னு சொல்லிட்டா இது எதுவுமே கிடையாது. அப்ப இது எதுவுமே இல்லை என்றால் அங்க இருக்கக்கூடியது ஆனந்தம் மட்டுமே. அது அப்போ பண்ணுலாம் மென்மொழி பாவைமார் பனைமுலை அனைதும்னு எண்ணுவார். எண்ணுவார்னா நினைப்பவர்கள். எதை நினைக்கிறார்கள்? சிற்றின்பத்தை நினைக்கிறார்கள். அப்படி சிற்றின்பத்தை நினைப்பது வேலைக்கு ஆகாது. அதை ஒழித்து அதிலிருந்து பிழைக்கணும்னா விண்ணுளார் விண்ணின் மீது இயன்ற வேங்கடத்து உளார். அப்போ பேரின்பத்தை நீங்கள் அனுபவிக்க நினைத்தால் விண் உளார். அதுக்குத்தான் அவர் எங்க காமிக்கிறாரு, இது சிற்றின்பம்டா, நீ இன்பத்தை அனுபவிக்க நினைக்கிற, ஆனா இன்பத்திலேயே கீழ்த்தரமான இன்பத்தை அனுபவிக்க நினைக்கிறாய், அதுதான் சிற்றின்பம். இதை விட பெரிய இன்பம் ஒண்ணு இருக்கு. அந்த இன்பத்தை அடைந்தாய் என்றால் நீ எங்க இருப்ப? விண் உளார், மேல இருப்ப, எல்லாத்துக்கும் மேல இருப்ப, பரமபதத்துல போய் உட்கார்ந்துருப்ப. அங்க யார் இருக்க? பரமபதத்துல யார்? இந்த இருக்கு பாரியா, திருப்பதிக்கு போ, அங்க பெருமாள் இருக்காரு, அவன் தான் அங்கேயும் இருக்கான், இவனை வணங்கு, அங்க உன்னை கூட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு காட்சிப்படுத்தணும் இல்லையா அந்த தெய்வத்தை. அதுக்குத்தான் இந்த வார்த்தையை போடுறாரு, வளங்கொள் முன்னீர் வண்ணனார். அவன் கருநிற தோற்றமுடையவனா அவன் முன்னாடியே உட்கார்ந்துருக்கான் பாரு, அவனை வணங்கு, உனக்கு பேரின்பம் கிடைக்கும். சிற்றின்பத்தை வெறுத்தாயானால் நீ பேரின்பத்தை நாடி வர வேண்டும். அதான் இந்த 2 பாட்டு. மஞ்சுதோய் வெண்குடை மன்னராய் வாரணம் சூழ வாழ்ந்தார் துஞ்சினார் என்பது ஓர் சொல்லை நீ துயர் எனக் கருதினாயேல். நஞ்சுதோய் கொங்கை மேல் அம்கை வாய் வைத்து அவள் நாளை உண்ட மஞ்சனார். இந்த மஞ்சனார்ங்கிற வார்த்தை மைந்தனார்னு வரணும், அதுதான் மஞ்சனார்னு வருது. மைந்தனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. மஞ்சுதோய் வெண்குடை மன்னர்கள் இருக்காங்க. எப்படி மன்னர்களா இருந்திருக்கிறாங்க? பெரும் புகழ்பெற்ற மன்னர்களா இருந்திருக்கிறாங்க. அந்த மன்னனுடைய குடை அவனுடைய புகழுக்கு தகுந்த மாதிரி உயர்ந்துட்டே போகுமா. அந்த மன்னர்களது குடை வானத்துல போற மேகத்தை போய் உரசுதான். மஞ்சு தோய், மஞ்சு என்றால் மேகம், மேகத்தை உரசுற அளவுக்கு உயரமான வெண்குடைகள். அப்படிப்பட்ட மன்னர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? யானைப்படை சூழ, வாரணம் சூழ வாழ்ந்தார். யானைய வச்சு மேய்க்கிற அளவுக்கு பெரும் வசதியுடனும் செல்வத்திலும் வாழ்ந்தவர்கள் துஞ்சினார். கடைசியா என்ன ஆனாங்க? செத்து போனாயா, இறந்து போனா. அப்படின்னு ஒரு சொல் வருது. இப்போ நான் ஒருத்தர் இந்த சொல்ல கேட்கறான், திருமங்கை மன்னன்ட்ட கேட்கறாங்க, பத்தியா மன்னர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க பத்தியா, எப்பேற்பட்ட யானைப்படைகள் வைத்து எவ்வளவு செல்வமாக வாழ்ந்திருக்கிறாங்க, எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாங்க. கடைசியா என்ன ஆனா? செத்துட்டான். அவ்வளவு. ராஜராஜ சோழன் கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், எல்லாம் சொல்லுங்க, கடைசி என்ன ஆனாங்க? இறந்து போயிட்டாங்க சார். சரி, இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதானே. அப்ப ராஜாவா பிறக்கணும்னு நீ நினைச்சனா கூட கடைசியா செத்துதாண்டா போகணும், அதுவும் ஒரு துயர் தான். அப்ப அது ஒரு துயர் என்று கருதினாயேல், அது ஒரு அரசனாக இருந்து செத்தா இருந்தாலும் சாகத்தான் வேணும், பிச்சைக்காரனா இருந்தாலும் சாகத்தான் வேணும். அப்ப அது ஒரு துயர், இந்த பிறவியே ஒரு துயர். அந்த இடத்துக்கு நீ வந்துட்டன்னா நீ எங்க வரணும்? நஞ்சு தோய் கொங்கை மேல், நஞ்சு தடவப்பட்ட மார்பின் மேல் வாயை மட்டும் வச்சு உறிஞ்சல, அவன் கையையும் வச்சு அழுத்தி உறிஞ்சறான். கை வாய் வைத்து, கைனா அழகிய கை, தனது கையை அப்படி வச்சு அந்த முலையை பற்றி அப்படியே உறிஞ்சி, எதை உறிஞ்சினான்? அவள் நாளை உண்ட, அவள் வாழ்நாளை உண்ட, அதுதான் அவள் நாளை உண்டன்னு வருது. பூதனையினுடைய வாழ்நாள் முழுவதையும் உண்டு விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலக இன்பங்கள், மன்னர், நீ மன்னராக உனக்கு யானை படைகள் சூழ பெரிய வாழ்வு நீ வாழ்வ, நீ ஒரு எல்லா போகங்களையும் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி இந்த உலகம் உன்னைய நெருங்கி, உலக இன்பங்கள் நெருங்கிச்சுன்னா அது அழகிய முலை மேல் நமக்கு ஏற்படக்கூடிய கவர்ச்சி. அந்த எப்பவுமே பாருங்க, பெண்களது கவர்ச்சி படம், நடிகையர் கவர்ச்சி படம்னு போடுறது அத்தனையுமே கிளீவேஜ் தெரிய, மார்பகம் தெரிய இருக்கிற போட்டோஸ் தான். ஏதாவது ஒரு முதுகு பக்கத்தை மட்டும் போட்டு அதை கவர்ச்சி படம் நம்ம போடுறோமா? ஏதோ ஒரு விதத்துல மார்பகம் தான் ஒரு பெண்ணுக்கு கவர்ச்சி அம்சமாக நமக்கு தெரியுது. அப்ப இந்த உலக இன்பம் நம்மை அதை போல அப்படி அந்த மார்பு அழக காமிச்சிட்டு வருது. அப்படி வரும்போது
அதை போய் எவனாவது அனுபவிச்சான்னு வைங்க, அந்த முலையிலிருந்து வருவது அமுது அல்ல, அந்த முலை நஞ்சு தடவப்பட்ட முலை. நீ என்ன ஆவ? இறந்து போவ. துஞ்சினார் மஞ்சுதோய் வெண்குடை மன்னர் வாரணம் சூழ வாழ்ந்தார். வாழ்ந்தானா? அப்படியே வாழ்ந்தானா? அந்த போகத்தை அனுபவிச்சுக்கிட்டே வாழ்ந்தானா? அந்த போகம் எல்லாமே கடைசியில அவனை கொல்லத்தான் செஞ்சது. துஞ்சினார், செத்துதாயா போனா. அதான் துயர். பெரும் மன்னன் போரிட்டு செத்து போறான், இல்ல பிள்ளைகளே சேர்ந்து அவனை கொண்டு போட்டுடுறாங்க. ஷாஜகான் மிகப்பெரிய அரசன், அப்படி இருந்தான் இப்படி இருந்தான். கடைசியில அவன் பெத்த பிள்ளைய ஒருத்தனை கொன்னுட்டு கடைசியில மிஞ்சின பையன், எல்லாரையும் கொல்ல முடிஞ்ச பையன், இவனை தூக்கி ஜெயில போட்டு சாகர வரைக்கும் சும்மா கடடான்னு ஒரு ரூமுக்குள்ள போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. அப்ப பெரேரரசன் பெருமன்னன் அப்படின்னு ஷாஜகான் வாழ்க்கையை படிக்கிறோம். ஆனா நம்மளால ஒரே ரூமுக்குள்ள நமது வயதான காலத்துல அடைஞ்சு கிடக்க முடியுமா? அவனுக்கு அப்படி விதி விதிக்கப்பட்டிருது. அப்ப அது ஒரு துயர். அப்போ அவன் பேரரசன் பெரும் மன்னன் என்று அவனுக்கு முலை அழகு காட்டப்பட்டது. அந்த முலை அழகு மெய்யின் நம்பி அதை போய் அதுல இன்பத்தை தூக்கலான்னு அவன் அமுத இருந்த போனா அதிலிருந்து ஊட்டப்பட்டது நஞ்சு. அதனாலதான் அடுத்த வரியில பூதனையை கொண்டாந்து போடுறாரு. நஞ்சு தோய் கொங்கை அப்படின்னு அவர் சொல்றது எதை? பார்ப்பதற்கு அழகாகவும் உன்னை கவரும் விதமாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும். வாய வச்ச நஞ்சுதான் அது. அதுதான் உலக இன்பம். ஆனா இறைவன் அதன் மேல் தன் கையையும் வைத்து வாயையும் வைத்து அதை இல்லாமல் செய்து விடுவான். அப்படிப்பட்டவனைத்தான் நீ போய் வணங்கணும். ஏன்னா நீ இதுல இருந்து வெளியே தப்பிக்கணும்னு நினைக்கிற. அப்ப இதை வெல்ல முடிந்தவன்ட்டு தான் நீ போகணும். ஆகவேதான் இந்த வார்த்தை. நஞ்சுதோய் கொங்கைமே அம்கை வாய் வைத்து அவள் நாளை உண்ட மஞ்சனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. நல்லா சொல்லு அவன் பேர. அவன் தான் வெல்ல முடிந்தவன், உலக இன்பங்களை வெல்ல முடிந்த. உலக இன்பம் அப்படியே அழகு போல என்கிட்ட வந்து எனக்கு நஞ்சு ஊட்டிடும். அந்த நஞ்சையும் அருந்தி அதை இல்லாமல் செய்யக்கூடிய ஒருவன் இருக்கான். அவன் தான் வல்லவாழ்ல இருக்கான். அவன் பேர தைரியமா சொல்லு, நீயும் தப்பிச்சிடலாம். உருவின் ஆர் பிறவிசேர் ஊன்பொதி நரம்புதோல் குரம்பையுள் புக்கு அருவி நோய் செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல் திருவினார் வேதம் 4 5 தீ வேள்வியோடு அங்க மாறும் மருவினார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. உருவின் ஆர் பிறவி, அதாவது நம்ம பெரியாழ்வார் பாசுரத்துல ஒண்ணு பார்த்திருக்கோம். இந்த இடம் தான் ஒரு சந்தேகமா வச்சிருந்தீங்க இல்லையா, ஒரு குறிப்பா வச்சிருந்தீங்க. நம்ம பெரியாழ்வாருல ஒண்ணு வருது. நாம இறந்து போயிடுறோம். இறந்து போன உடனே நமது ஆன்மாவை வந்து அங்க இவங்க வந்து பேர் என்ன, யமகிங்கரர்கள், யமனுடைய ஆட்கள், யமன் தமர் அப்படின்னு அவர் சொல்றாரு. நமன் தமர் அப்படின்னு அவர் எழுதுவாரு. நமன், யமன் தான் நமன். யமனுடைய ஆட்கள் வந்து நம்மளை பிடிச்சி அங்க பல விதங்கள்ல கொடுமைப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, மிதிப்பாங்க, நெருப்புல வாட்டுவாங்க. இப்படி எல்லாம் நிறைய கொடுமைகள் இருக்கு. நாம இங்க பூமியில செய்த பாவங்கள் எல்லாம் அங்கு தண்டனைகளாக நமக்கு கொடுக்கப்படும். சரி, ஒருத்தன் இறந்து போனா அவன் ஆத்மாவை அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஆத்மாவை நீரில் நினைக்க முடியாது, நெருப்பில் எரிக்க முடியாது, அதுக்கு அதை வாளால் வெட்ட முடியாதுன்னு சொல்றீங்களே. அப்ப ஆன்மாவுக்கு பசி, தூக்கம், இது வலி, மூப்பு, இது எதுவுமே கிடையாதுன்னு சொல்றீங்களே. அப்ப அந்த ஆத்மாவை நெருப்புல போட்டா என்ன, எண்ணெயில போட்டா என்ன, தண்ணியில முக்குனா என்ன, எப்படி அதை அனுபவிக்கும்? அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்குதான் ஒரு விளக்கம் சொல்றாங்க. நம்முடைய உடல்ல ஆத்மா எங்க இருக்கிறது அப்படின்னா, இப்ப நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடல் ஸ்தூல உடல், ஸ்தூல சரீரம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்தூல சரீரம் என்றால் கற்புலனாகக்கூடிய, கண்ணுக்கு தெரியக்கூடிய உடல். இதற்குள்ள ஒரு ஒளியுடல் இருக்கிறது. ஒளியுடல் அப்படின்னு சொல்றது அதுதான் சூக்ஷ்ம சரீரம், சூக்கும சரீரம் அப்படின்னு பேரு. வாசியோகம்னு ஒன்ன படிச்சீங்கன்னா, வாசியோகத்துல என்ன சொல்லுவாங்க, நீங்க இந்த சூக்கும சரீரத்துக்கு போஷாக்கு அளித்து சூக்கும சரீரம் என்ன செய்யும்னா, இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து தனியாக பிரிந்து வர முடியும். அததான் இவங்க வந்து இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. நான் திடீர்னு பார்த்தேன்,
மேல போயிட்ட மாதிரி இருந்தது, கீழே பார்த்தா என் பாடியே கீழே கிடந்ததை நான் பார்த்தேன். இப்படி சொல்லக்கூடிய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. வாசி யோகத்தை பிராக்டிஸ் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க, சூக்கும சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியே போயிருது, இரண்டுக்கும் இடையில ஒரு நூல் இழை, இந்த பேர் என்ன, ஊதுபத்தியில இருந்து புகை வருது இல்லையா, அத மாதிரி ஒரு தொடர்பு தான் அத ஸ்தூலத்தையும் சூக்குமத்தையும் இணைத்து கொண்டே இருக்கும். அந்த சூக்ஷ்ம சரீரத்தை ஞானியர் எல்லாமே வெவ்வேறு இடங்களுக்கு அப்படியே பரப்புவாங்க. அதனாலதான் அவங்க வேற வேற இடங்கள்ல தென்படுறாங்க. வேற வேற ஒரே இங்க இருக்கும் போதே இன்னொரு இடத்துல நடக்கிறத பார்க்க முடியுது அவங்களால. இப்படி எல்லாம் அதுக்கு ஒரு விளக்கம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப அப்படி இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஆன்மா சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் இந்த தூல சரீரத்துக்குள்ள இருக்கு, இப்படி வச்சுப்போம். அப்ப இந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படி இருக்கும்னா, இன் தி ஃபார்ம் ஆஃப் பாடி, நம்ம உடல் வடிவத்திலேயே இருக்கும். அதனாலதான் பேய்க்கு வடிவம் சொல்லும் போது இந்த பேயை எப்படி வரைகிறாங்கன்னு பாருங்க, மனித உடல் மாதிரியே இருக்கும், ஆனா ஒரு ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கும். இன் தி ஹியூமன் ஃபார்ம் தான், ஆனா கொஞ்சம் திருத்தமா இல்லாம அப்படி அப்படி அப்படியே அலை அலையாடுற மாதிரி இருக்கும். அதுதான் சூக்ஷ்ம உடல். மனிதர்களது சூக்ஷ்ம உடல் தான் பேயாக தெரிகிறது அப்படின்னு சொல்ற தியரியும் உண்டு. இதுதான் உரு அப்படின்னு சொல்றது. உரு என்பது சூக்ஷ்ம சரீரத்தை குறிக்கிறது. இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு வலி, துன்பம், பசி எல்லாம் உண்டு. ஆகவேதான் நாம நீத்தார் கடன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூக்ஷ்ம சரீரத்திற்கு எல்லா வாசனைகளும் உண்டு. வாசனைனா இந்த உடலுக்குரிய அனைத்தும் அதற்கும் உண்டு அப்படின்னு சொல்றது. ஆத்மாவிற்கு கிடையாது, உண்டு. இப்போ நாம இறந்து போன உடனே இந்த சூக்ஷ்ம சரீரத்தை தான் பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க யமனுடைய ஆட்கள். அதற்கு அவங்க செய்யற கொடுமையெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் அனுபவிக்கும். அதற்கு வலி, வேதனை எல்லாம் உண்டு. சூக்ஷ்ம சரீரம் அதை அனுபவிக்கும். அதுதான் இங்க சொல்லப்படுவது. உருவின் ஆர் பிறவி சேர், ஒரு உருவாக ஆக்கப்பட்டு, சூக்ஷ்ம வடிவமாக ஆக்கப்பட்டு, ஒரு பிறவி கொடுக்கப்பட்டு, இந்த சூக்ஷ்ம சரீரம் எதற்குள் திணிக்கப்படுகிறது? ஊன், பொதி, நரம்பு, தோல். ஊன் என்றால் என்ன? ஊனால் பொதியப்பட்ட, தசைகளால் பொதியப்பட்ட, நரம்பு, தோல் இவற்றால் வேயப்பட்ட குரம்பை. குரம்பைனா குடிசைன்னு அர்த்தம். அப்படி இந்த உடம்பு ஒரு குடிசை. இது எதை வச்சு நெஞ்சிருக்காங்க, எதை வச்சு கட்டியிருக்காங்க? ஊனை வச்சு கட்டியிருக்காங்க. மேல எதை போட்டு கூரை போட்டிருக்காங்க? நரம்பு வச்சு கட்டி அதுக்கு மேல தோல் வச்சு மூடி இருக்காங்க. சோ ஒரு குடிசை. அந்த குடிசைக்குள்ள எதை கொண்டு வச்சிருக்கோம்? உருவின் ஆர் பிறவி. இந்த பிறவிக்காக ஒரு சூக்ஷ்ம சரீரம் இந்த உடம்புக்குள், சூக்கும சரீரம் இந்த தூல சரீரத்திற்குள் வைக்கப்பட்டு, புக்கு, குரம்பையுள் புக், அப்படி உள்ள புகுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ள இன்னொன்னு உள்ள நுழையுது. அது என்னது? ஐவர்தாம். 5 பேர் உள்ள நுழையிறானுங்க. நுழைஞ்சி அருவி, அருவினா தொல்லைப்படுத்தின்னு அர்த்தம். பெஸ்டரிங், போட்ட அருன்னு அறுக்கறாயான்னு சொல்றோம் இல்லையா, அத மாதிரி போட்ட அருவி. அருவினா இந்த இடத்துல அப்படியே நொய் 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 நொயின்னு நொச்சிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு இதை கொடு, எனக்கு அதை வாங்கி கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு இதை கொடு, இப்படியே போட்டு நோண்டுறது. இதுதான் அருவி. அப்படி அருவி. சரி, இவ்வளவு என்னைய நோண்டி நீ கேட்கறத கொடுத்தேன்னா, இந்த 5 பேர் இப்படி கேட்பாங்களாம். நம்மளை நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, கேட்டு தொலைகிறாங்க, கொடுத்து தொலைவோம்னு கொடுத்தா அடுத்து என்ன செய்வாங்க? நோய் செய்து நின்று, அவன் கேட்கறதெல்லாம் நீ கொடுத்தனா, கொடுக்கலன்னா ஐயா நொய் நொய் நொயின்னு நம்மள இருக்க விட மாட்டான் ஐயா. அவன் கையில மொபைலை கொடுத்துருங்க ஐயா, என் பிள்ளை கையில, இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான், ஓன்னு கத்துவான், அழுவான், நம்மள ஒழுங்கா சோர்திங்க விட மாட்டான், சொல்றோமா இல்லையா? கொடுத்த அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்? கண்ணு போகும், மூளை வளராது. இப்ப பிரெயின் ராட்டுன்னு ஒரு வேர்டை வேற கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. மூளை அழுகுது, மூளை சிந்திக்காமலேயே இருக்கு. நீங்க யூடியூப் எல்லாம் இந்த இது பேர் என்ன, மொபைல் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்கன்னு சொன்னா மூளை செயல்படாம இருக்கு, ஸ்டக் ஆகி நிக்குது, அது அழுகி போயிரும்ன்றாங்களாம். அப்ப அப்படிப்பட்ட தொல்லையெல்லாம் நடக்குது அவன் கேட்கறத கொடுத்தீங்கன்னா. அது மாதிரிதான் ஐவர் தாம் வாழ்வதற்கு அருவி நோய் செய்து நின்று, அவங்க வாழணுங்கிறதுக்காக நமக்கு நோயை உண்டு பண்ணி நம்மை போட்ட அரிச்சி எடுத்து இந்த சூக்ஷ்ம சரீரம் உள்ளே புகுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த தூல சரீரத்தை அவர்கள் அவ்வளவு தொல்லை செய்வார்கள்.
அவங்களுக்கு பயந்தனா, அந்த 5 ஐம்புலன்களுக்கு பயந்தனா நீ எங்க வரணும்? திருவினார் வேதம் 4 வேதங்கள், 5 தீ. 5 தீனா ஐவகை வேள்விகள், அதான் 5 தீ வேள்வி அப்படின்னு அர்த்தம். 5 தீ வேள்வி, அது ஒரே சொல், அது ஒரே வரி. 5 தீ வேள்வியோடு ஐவகை யஜ்யங்கள், அதான் நம்ம சொல்லலையா, பஞ்சமகா யஜ்யங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், அப்புறம் இது மானுஷ யஜ்யம், இதுக்கெல்லாம் உண்டு. பூத யஜ்யம் பஞ்சபூதங்களுக்கு செய்யக்கூடியது, அப்புறம் பிற உயிர்களுக்கு செய்யக்கூடியது. இப்படி 5 வகை யஜ்யங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 வகை யஜ்யங்கள் அங்கம் 6, வேதாங்கங்கள் 6. நம்ம இதுல ஸ்ரீபாஷ்யம் வகுப்புல பார்த்தோம் இல்லையா, பேஜ் நம்பர் 428 பார்த்தோம்னா இருக்கும் 5 வகை வேள்விகள் எதெல்லாம். 425 அந்த 6 வகை அங்கங்கள் எதெல்லாம்னு இருக்கும். இது எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் இருக்கக்கூடிய வல்லவாளில் இருக்கும் தெய்வத்தை நீ சொல்வாயாகன்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் என்னது? 4 வேதங்கள், 5 வேள்விகள், 6 அங்கங்கள், வேதாங்கங்கள், உபாங்கம்னு சொல்லக்கூடியது, இந்த வேதாங்கம்னு சொல்லக்கூடியது, இது 6. இதெல்லாம் என்ன அப்படின்னா கர்மகாண்டம். நம்ம இந்த வகுப்புல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் கர்மகாண்டங்கள். அப்போ இந்த கர்மகாண்டங்கள் எதை தூண்டுகின்றன? லாஸ்ட் கிளாஸ்ல அதைத்தான் பேசணும். கர்மகாண்டம் என்பது நீ ஒரு விஷயத்துக்கு சரியான விதத்தில், நல்ல விதத்தில் உனது கடமையை ஆற்ற நினைத்தாயானால் நீ செய்ய வேண்டியவற்றினுடைய லிஸ்ட் தான் கர்மகாண்டம். அப்படி மேல போங்க, அப்படி இன்னதுதான் செய்யணுங்கிற முறைமை சொல்லப்பட்டிருக்கிற இடம் தானே 4 வேதமும் 5 வேள்விகளும் 6 அங்கமும் ஒரு முறைமையை சொல்லுகிறது. எல்லாமே இந்த முறைப்படி செய்யணும்னு. ஆனா மேல வாங்க, ஐவர்தாம் அருவி நின்று நோய் செய்து, அப்படி ஒரு முறையோட இந்த பஞ்சேந்திரியங்களும் செயல்படுகின்றன, 5 புலன்களும் இந்த மாதிரி ஒரு முறைப்படியாகவா செயல்படுகிறது? அருவி நம்மள நை நை நைன்னு நச்சு தனது இஷ்டத்திற்கு செயல்பட்டு நம்மை நோய்வாய்ப்படுத்தி ஒண்ணுமில்லாம ஆக்கிறது. அப்ப மேல இருக்கக்கூடிய முதல் 2 வரியில உலக இன்பம் கட்டற்ற முறைமையற்ற விருப்பத்தின் பேரில் எல்லாம் எல்லா இடங்களிலும் சிதறி போகிற ஒன்றுதான் அந்த 5 புலன்களின் செயல்னு சொன்னா, அப்படியே அடுத்து 2 வரி வந்தீங்கன்னா இதே 5 புலன்களை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அவற்றை அதற்கு உரிய விதத்தில் பழக்கி அதை அதற்குரிய விதத்திலேயே செய்து ஒரு கடமையாக, ஒரு தெய்வ செயல் போல, தெய்வத்திற்கான செயல் போல அவற்றை செயல் முறைப்படுத்துகிறவர்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் வல்லவாள். ஏன்னா அங்க இறைவன் இருக்கிறதுனால அங்க இருக்கிறவன் பூரா அப்படி இருக்கான், அந்த ஊரை நின அப்படின்னு சொல்றாரு. நோயெல்லாம் பெய்தது ஓர் ஆக்கையை நெய்யென கொண்டு வாளா பேயர்தாம் பேசும பேச்சை நீ பிழை எனக் கருதினாயேல். எவ்வளவு அர்த்தமே சொல்ல வேண்டாம். இந்த உடலுக்கு தான் எல்லா நோயும், அதாவது சூக்ஷ்ம சரீரத்துக்கு இல்ல. நோய் எல்லாம் எதற்கு? சூக்ஷ்ம சரீரத்துக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதை பத்தின விளக்கம் படிச்சீங்கன்னா. சூக்ஷ்ம சரீரத்துக்கு எதுவும் கிடையாது, ஆனா அந்த உணர்வை அதை அனுபவிக்குமா. இப்போ சூக்ஷ்ம சரீரம், இப்ப நமக்கு பசிக்குது, பசி எதற்கு எடுக்கிறது? ஊன் உடம்புக்குத்தான் பசி, அதாவது தூல சரீரத்துக்கு தான் பசி. அப்ப பசிங்கிற ஃபீல் வருது இல்ல, பசிக்கும் போது ஐயோ பசிக்குது, ஐயோ ஒண்ணுமே இல்லையே, எப்படி பசிக்குது, ஐயோ என்னால தாங்க முடியல, பசியில தலை வலிக்குது, கண்ணு ஒரு மாதிரி கிருகு, இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணி அந்த பெயின் ஆஃப் ஹங்கர், பசியின் கொடுமையை நம்ம அனுபவிக்கிறது. அந்த கொடுமைய சூக்ஷ்ம சரீரம் அனுபவிக்குமா, அந்த ஃபீல் மட்டும்தான் அதை எடுத்துக்கும். அந்த அதனாலதான் இந்த தூல சரீரம் ஒழிந்தாலும் அந்த சூக்ஷ்ம சரீரம் அதனுடைய ஃபீலிங்க அழிய விடாது. அதனாலதான் உடல் தளர்ந்த பிறகும் காம எண்ணம் போயிருதா, பல்லு போய் ஜீரண மண்டலம் எல்லாம் டல்லான பிறகும் திங்கிறதுல ஆசை போகுதா நமக்கு? அதெல்லாம் எங்க இருக்கு? அதை அனுபவிக்கும் சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கு. சூக்ஷ்ம சரீரம் செய்யாது, அனுபவிக்கும். அதை செய்யறதுக்கு தான் பாடியை தூண்டிக்கிட்டே இருக்கும். நீ செய் நான் அனுபவிக்கிறேன், நீ செய் நான் அனுபவிக்கிறேன்னு சூக்ஷ்ம சரீரம் சொல்லும். அப்ப இந்த உடல் இருக்கே, இதையெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் சொன்னபடியெல்லாம் கேட்டு செயல்பட்டால் அது நோயில் தான் போய் முடியும். முந்தின பாட்டு அதைத்தான் சொல்றாரு.
ஐவர்தாம் அருவி நின்று நோய் செய்து. அவங்க தொல்லப்படுத்தி அதுபடி கேட்டேன்யா, நின்று அவன் சொன்னபடி நின்று, அவன் சொன்ன வழியில் நின்று, அந்த 5 பேர் சொன்ன வழியில நின்றேன், கடைசியில நோய் செய்து, அது எனக்கு நோய் செய்து விட்டது. அதுதான் இந்த பாட்டுல ஆரம்பமாவே வைக்கிறாரு. நோயெல்லாம் பெய்தது ஓர் ஆக்கை. ஆக்கை என்றால் உடல், தூல சரீரம். இந்த தூல சரீரம் நோய்களால் உருவாக்கப்பட்ட, நோய்களுக்கென்றே ஒரு ஒரு என்ன சொல், ஒரு பேஸ்கெட் மாதிரி, ஒரு கூடை மாதிரி இருக்கியா, எல்லாம் இதுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட உடலை, ஏன்னா இதுக்கு சூட்சுமத்துக்கு நோய் கிடையாது. நோயால் ஏற்படும் துன்பத்தை அதை அனுபவிக்குமே தவிர அதுக்கு நோய் வராது. நோய் வருவது ஆக்கை, உடலுக்கு தான். அப்ப இந்த தூல உடலுக்கு வரக்கூடிய எல்லாவற்றையும் என்ன வருது, அதுக்கு நோய் தான் வருது. அப்படி நோய் வரக்கூடியதை போய் நான் மெய்யென கொண்டு, அதுதான் உண்மைன்னு சொல்லி, வாளா அப்படின்னா வெட்டியான்னு அர்த்தம். வெட்டியா பேசிட்டு இருக்கான் பாருங்க. பேயர்னா அறிவில்லாதவன் அர்த்தம். அந்த இடத்துல அறிவில்லாதவன். அப்படி அறிவில்லாதவர்கள் பேசும் பேச்சை நீ பிழை என கருதினாயல். உனக்கு அறிவு இருக்கு, அவன் பேசுறது மடத்தனமா இருக்குன்னு உனக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்சா அவன்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணாத, எங்க வந்துரு. தீ உலாம் வெம் கதிர், நெருப்பை வீசக்கூடிய வெம் கதிர் யாரு? சூரியன். திங்களாய், குளிர்ந்த ஒளியை தரக்கூடிய சந்திரனாய், சூரியனாய் சந்திரனாய், மங்குல் வானாகி நின்ற. மங்குல் என்றால் மேகம் அடர்ந்தன்னு அர்த்தம். மஞ்சு சூழ்ந்த, அதாவது நல்ல மேகங்கள் நிறைந்த வானமாக இருக்கக்கூடிய மாயனார். அப்படி எல்லாம், இதெல்லாம் அவன் காட்டுற மாயம். அப்படி மாயத்தை எல்லாம் செய்யக்கூடிய தெய்வம் இருக்கிற வல்லவாளை சொல்லுமா வல்லையாய் நெஞ்சே. வலவா, நல்லா சொல்லு, பலமா சொல்லு, நல்லா தைரியமா சொல்லு அவன் பேரை அப்படின்னு தனது நெஞ்சுக்கு சொல்றார். அப்ப இதெல்லாம் என்ன, மேல இருக்கிறது நோய்வாய்ப்பட்ட உடல். அந்த உடலுக்கு, அந்த உடலின் இயல்பே நோயை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற பெட்டி மாதிரி இருக்கிறது மட்டும்தான். ஆனால் என்றும் இளமையாக, அதான் சூரிய உதயத்தை நீங்க பாருங்க, டெய்லி சூரிய உதயம் பாருங்க, ஒரு நாளாவது அழுக்குமா? எத்தனை பேர் பார்த்தாச்சு. இந்த உலகம் தோன்றி எத்தனை நாளாச்சோ அத்தனை சூரியோதயம் நிகழ்ந்து விட்டது. அதுக்கு வயசாயிருக்கா? இன்று நாளைக்கு காலையில சூரியோதயத்தை பாருங்க, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, அவ்வளவு அழகா, அவ்வளவு ஒரு ஒரு ஆன்மீகமான ஒரு 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 மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். நிலவு சார் ரொம்ப பழசாயிருச்சு சார், நிலவு முன்ன மாதிரி இல்லை சார் அப்படி சொல்றோமா? என்றும் புதிதாய் தோன்றக்கூடிய நிலவு, மேகங்கள் அடர்ந்த வானம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. மேகத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் மாறிக்கிட்டே இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வானத்துல. இவை எல்லாம் உனது நோய் உடல் போல் இருப்பவை அல்ல. இவையெல்லாம் என்றும் இளமையாய் இருப்பவை. உன்னை விட கோடிக்கணக்கான ஆண்டுகள் மூப்பு, ஆனா உன்னை விட இளமை. இன்னும் கோடி ஆண்டுகள் ஆனாலும் அவை இன்னும் இளமையோடு அப்படியே இருக்கும். அதுதான் அப்படியாக இருக்க. அந்த மாயத்தை உனக்கு சொல்றான் பாரு, அந்த மாயத்தை உருவாக்குறான் பாரு, அவன் இருக்கிற வல்லவாளை போய் நீ பாரு. மேல இருக்கிறது நோய்வாய்ப்பட்ட உடலை மெய்யென சொல்பவர்கள். இங்க இருக்கிறவன் என்றும் இளமையாக இருக்கும் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறான். அவன் தான் அவன். என்றும் இளமையாக இருக்கும் சூரியன், நிலவு, மேகம் சூழ்ந்த வானம், இவை என்றும் இளமையானவை. அப்படியாக இருக்கக்கூடிய இறைவனை நீ பாரு அப்படின்னு அவர் சொல்றார். மஞ்சு சேர் வான், எரி, நீர், நிலம், கால். நமக்கு தெரியும் இதுமே 5 பூதங்கள் இல்லையா? வானம், எரினா நெருப்பு, நீர், நிலம், கால்னா காற்று. 5 பூதங்கள். இவை மயங்கி நின்ற 5 சேர் ஆக்கையை. மயங்கி என்றால் கலந்துன்னு அர்த்தம். இந்த 5ம் கலந்து நின்ற இந்த உடல், இந்த 5 கலந்த உடல், அதான் 5 சேர் யாக்கை. ஆக்கைனா உடல், யாக்கைங்கிறது ஆக்கைன்னு வருது. ஏன்னா தமிழ்ல யால ஒரு சொல் தொடங்கக்கூடாதுன்னு மரபு இருக்கு. ஆகவே யா அப்படின்னு தொடர வடமொழியில யாக்கைன்னு வரந்தா இவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஆக்கைன்னு மாத்திப்பாங்க இந்த சொல் இதுக்காக. அப்போ மஞ்சு சேர் வான், எரி, நீர், நிலம், கால் என்று 5 வகை பூதங்களும் ஒன்றோடொன்று கலந்து 5ம் ஒன்றாகி ஒரு வடிவாகுது. 5ம் சேர்ந்து ஒரு வடிவாகுது. அதுதான் இந்த உடல். ஆக்கையை அரணம் என்று, அரணம் என்றால் பாதுகாப்பு.
அதுல ரெண்டு இருக்கு. இன்னொன்னு என்ன, சரணம்னு சொல்றது. சரணம், அரணம். சரணம்னா என்ன, யாரை பார்த்து சரணம்னு சொல்றோம்? வழக்கமா நமக்கு சரணம்னு சொல்றதே என்ன ஞாபகம் வரும்? ஐயப்பன் தான் ஞாபகம் வருவார். சுவாமியே சரணம் அப்படின்னு தான் சொல்றோம். சுவாமி சரணம், இறைவனே உன்னை நான் அண்டி வருகிறேன். சரணம், உன்னை வந்து அடைகிறேன், உன்கிட்ட வந்து நான் நிக்கிறேன்யா அப்படின்னு அர்த்தம். அரணம், நானே நிக்கிறேன், எவனும் இல்ல, எனக்கு நானே பாதுகாப்பு, அதான் அரணம். சரணம், இன்னொருவரிடம் சென்று சார்ந்து நிற்பது. அரணம், நானே தனித்து நிற்பது. நான் நின்னுக்கிறேன், இப்படி நின்னுக்கிறேன். என்ன சுவாமி சரணம், ராஜகோபாலனே சரணம்னு ராஜகோபால் நின்னுக்கிறேன் அப்படின்னா அது அரணம். எதை அரணம்னு நினைக்கிற? அஞ்சு சேர் ஆக்கையை அரணம் அன்று என்று உயக்கருதினாயேல். இப்படி 5 பூதங்களால் உருவான இந்த உடலை அரணம் அல்ல, அதை நம்பி நிக்க முடியாதுன்னு உனக்கு தோணிச்சுனா என்று உயக்கருதினால், என்று நீ மேல யோசிக்க கத்துக்கிட்டனா, தப்பிக்க கத்துக்கிட்டனா, எதை தப்பிக்கிறது? எப்ப இந்த உடல் அரணம் கிடையாதுன்னு தோணிச்சுன்னா நீ தப்பிக்க கத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அரணம் அன்று என்று உயக்கருதினாயேல், இந்த இந்த உடல் நிரந்தரமானது அல்ல, இந்த உடலை நம்ப முடியாது, இந்த உடல் அரணம் அல்ல, நானே சுயமாக பாதுகாப்போடு நிற்கக்கூடியது அல்லன்னு உனக்கு தோணிச்சுன்னா எங்க வந்துரு, தாயார்கிட்ட வந்துரு, பிராட்டிட்ட வந்துரு. எப்படியும் பிராட்டிய ஒரு வரி சொல்லாம இருக்க மாட்டார்ல திருமங்கை ஆழ்வார். சந்து சேர் மென்முலை பொன்மலர் பாவை. சந்துனா சந்தனம், சந்தனம் அணிந்த மார்பை, மெல்முலை இளமையான மார்பை உடைய பொன்மலர், தங்கம் போன்று விரிந்த தாமரையில் இருக்கக்கூடிய பாவை யாரு? பிராட்டி. அந்த பிராட்டியும் தாமும், அத பாருங்க, பிராட்டியோட தான் இருக்கார். அதனாலதான் முதல்ல சொன்னேன், இந்த இடத்துல அவன் பேரே தாயார வச்சு வந்த பேரு, திருவாள் மார்பன்னு வந்த பேர். முதல்ல திரு வந்தாச்சு, அவள் வாழும் இடம் வந்தாச்சு. இப்போ திரு வாழும் இடமாப்பா எங்க இருக்கா? இந்த ஒருத்தன் நிக்கிறான் பாரு, அவன் மார்புல தான் இருக்கான். இது எப்படி இருக்கு? பெருமாள் கோயில், சிவன் கோயில்னு சொல்றோம். கோவில், அந்த கோவில் எப்படி பெருமாள் கோயில் ஆச்சு? பெருமாள் இருப்பதால் அது கோயில் ஆச்சு, சிவன் இருப்பதால் அது கோவில் ஆச்சு, திரு இருப்பதால் இவன் நிக்கிறான் தெய்வமா, திருவாள் மார்பன். ஆகவேதான் இவர் சொல்றாரு, இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடல் சேர்க்கை, 5 பூதங்களால் ஆன உடல் சேர்க்கைய உண்மைன்னு நம்பாத, தாயாரும் அவனுமா சேர்ந்து இருக்கிறாங்க பாரு ஒரு சேர்த்தி, அதுதான் மெய். 5 பூதங்களாலும் சேர்ந்து இருக்கக்கூடிய உடல் பாதுகாப்பு கிடையாது, தாயாரும் நாராயணனுமாக சேர்ந்து இருக்கிறார்களே அதுதான் உனக்கு பாதுகாப்பு. அதனாலதான் இங்க சந்து சேர் மென்முலை பொன்மலர் பாவையும் தாமும் நாளும் வந்து சேர் வல்லவாள் அப்படின்னு அந்த இடத்த சொல்றார். வெள்ளியார், வெள்ளியார் என்றால் சிவனை வணங்கக்கூடியவர்கள். பிண்டியார், பிண்டிங்கிறது அசோக மரம். அசோக மரம் வந்து சமணர்களுக்கு ஒரு புனிதமான மரம். இப்ப நமக்கு வேப்ப மரம் இருக்கு, அந்த மாதிரிலாம் நமக்கு இந்த தலவிருட்சம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மரம் வச்சிருக்கிற மாதிரி, சமணர்களுக்கு ஒரே மரம் தான் புனிதமான மரமா சொல்லப்படுவது அசோக மரம். ஏன்னா அதன் கீழே இருந்துதான் இவர் மகாவீரர் உபதேசித்தார். ஆகவே அவருக்கு பிண்டிங்கிற பேர் வந்து அந்த மரத்தின் கீழ் இருக்கிறதுனால வந்தது. அதே மாதிரி அரச மரத்தின் கீழ் இருந்துதான் தனது ஞானோபதேசத்தை புத்தர் முதல்ல துவங்கினார். அதனாலதான் போதியார்ங்கிற வார்த்தை பௌத்தருக்கு போடுறாங்க. ஏன்னா இவங்க இத அந்த நுட்பத்தை கவனிங்க. சைவத்துக்கு அந்த மாதிரி ஸ்பெசிபிகேஷன் இல்ல, சிவனை வணங்குறவர்கள் முடிச்சாச்சு. பிண்டியார் போதியார்னா எதுக்கு அவங்கள சமணர் பௌத்தர்னு சொல்லாம பிண்டி போதின்னு சொல்றாருன்னா, அவர்கள் உபதேசிக்கிற இடமாக அரச மரமும் அசோக மரமும் இருக்கு. அசோக மரத்தின் கீழ் அமர்ந்து சமணர்கள் உபதேசிப்பார்கள், அரச மரத்தின் கீழ் அமர்ந்து பௌத்தர்கள் உபதேசிப்பார்கள். அப்படி அவர்கள் எதை உபதேசிக்கிறார்களோ அது உண்மையை சொல்லாது, கள்ள நூல் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா வேதத்திற்கு மறுப்பாகத்தான் சமணமும் பௌத்தமும் வருது. சித்தாந்தம் எல்லாத்துல இருந்து எடுத்துக்கிட்டு நான் தனின்னு சொல்லும். அதாவது சித்தாந்தத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சைவ சித்தாந்தத்துல இருக்கிறதுலயே யங்கஸ்ட் பிலாசபி
இந்த ஜூனியர் மோஸ்ட் பிலாசபியா இந்து மரபுல இருக்கக்கூடியது சைவ சித்தாந்தம். பிலாசபின்னு சொல்லக்கூடாது, அதை டாக்டரைன்னு தான் சொல்லணும். நான் அப்படிதான் சொல்லுவேன். எனக்கும் அவர் ஜெயமோகனுக்கும் ஒரு சின்ன விவாதம் உண்டு அதுல. இது இட்ஸ் அ டாக்டரைன், சித்தாந்தம், அது சைவ சித்தாந்தம் தான், அதை பிலாசபின்னு வச்சுக்க முடியாது. அப்படி உருவான ஒரு சித்தாந்தம் என்ன செஞ்சதுன்னா, இதுவரைக்கும் பேசப்பட்ட எல்லாத்துல இருக்கிற பெஸ்ட் பார்ட்டை எடுத்து அதுக்கு வேற ஒரு ஃபார்ம் கொடுத்து கொண்டாந்து வச்சுக்கிடுச்சு. வச்சுட்டு என்ன சொல்லிச்சு, பாத்தீங்களா நாங்க யுனிக்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. அது சைவ சித்தாந்தத்தினுடைய விஷயம். அப்போ அத மாதிரி இருக்கக்கூடியது இந்த சித்தாந்தம் வேதத்தை எடுத்துக்கொள்ளுகிறதான்னு கேட்டா, அது சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் அதனுடைய மூல நூலா ரெஃபரன்ஸ் நூலா எதை வைப்ப அப்படின்னு கேட்டா, அதான் ஒரு சுவாரஸ்யம் அதுல இருக்கிறது. மெய்ஞான போதத்தை தான் காமிக்கும், சிவஞான போதத்தை காமிக்கும். மெய்கண்டார் எழுதியது அதையும், உமாபதி சிவம் அவரது இது எழுதியிருக்கிறார் இல்லையா அது. ஆக சமயக்குறவர்களை விட்டுட்டு சந்தான குறவர்கள் எழுதிய நூலைத்தான் அது தனது பேஸா காட்டும். வேதத்துக்கே போகாது. சித்தாந்தம் டைரக்டாக வேதத்தை ரெஃபர் பண்ணாது. அது சித்தாந்தத்தினுடைய தோற்றுவாய் நூல்களான இதத்தான் பேர் என்ன, கைவல்ய நவநீதம், அப்புறம் அந்த மெய்கண்டார், மெய்கண்ட சிவம், அந்த நூல்களைத்தான் அது ரெஃபர் பண்ணும். அதனாலதான் வேதத்தை மறுக்கக்கூடிய சமணம் வேதத்தை மறுக்கும், பௌத்தம் வேதத்தை மறுக்கும், வேதத்தை ரெஃபரே பண்ணாது சித்தாந்தம். அந்த மூணையும் கொண்டாந்து இங்க போட்டாரு. இது மூணும் கள்ள நூல், ஏனென்றால் வேதத்தை மறுப்பதால் அப்படின்னு அவருடைய பாயிண்ட். கள்ள நூல் தன்னையும் கருமம் அன்று, அது வேலைக்கு ஆகாது. கருமம் அன்று என்றால் பயனளிக்காதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. என்று உயக்கருதினாயேல் அப்படின்னு விவரமா நீ தெரிஞ்சுக்கிட்டனா, தெள்ளியார் கைதொழும் தேவனார், தெளிந்தவர்கள் வணங்கும் தேவன். அந்த வார்த்தையை பாருங்க. நீ கள்ள நூல் பயின்றா குழப்பமாயிருவ. ஆனா தெளிவானவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மா முன்னீர் அமுது தந்த, அதுதான் இலக்கணத்துக்காக ஒரு இன்னு விட்டு போய் மா முனீர்னு வருது. மா முன்னீர், முன்னீர்னா கடல், மா முன்னீர் பெருங்கடல், பெருங்கடலிலிருந்து அமுது தந்த வள்ளலார். பாருங்க வார்த்தையை பாருங்க, வள்ளலார். எது பெருங்கடல்? இந்த உலகத்தில் இருக்கும் அறிவு எல்லாம் பெருங்கடல். இந்த பெருங்கடலில் இருந்து இந்த பெரும் அறிவு, உலகில் இருக்கும் அனைத்தும் ஒரு அறிவு என்று கொண்டால் அந்த அறிவு கடல் போன்றது. அந்த அறிவிலிருந்து நீ தெளிந்தவர்கள் வணங்கும் தேவனை வணங்கினால் அவன் எப்படிப்பட்டவன், என்ன செய்வான்? அந்த கடலிலிருந்து கடைந்து திரட்டி எடுத்த அமுதத்தை உனக்கு கொடுப்பான். மாமுன்னீர் அமுது தந்த எப்படி தருவான்? ஒரு சொட்டு 2 சொட்டு தருவானா? அள்ளி தருவான் அமுதத்தை. வள்ளலார், அமுது தந்த வள்ளலார் அப்படி தருவான். அப்ப எது தெளிந்த அறிவோ, தெளிந்தவர்கள் வணங்கும் தெய்வம், இந்த உலகில் இருக்கும் அனைத்தையும் அவன் கற்றுக்க முடியாது. நேற்றுக்கு வகுப்பில் அதுதான் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டது. எந்த ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் இந்த உலகில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிறாயோ அதை கற்றுக்கொண்டாயா? இந்த கேள்வியை யார் கேட்கிறா? ஸ்வேதகேதுவை நோக்கி அவங்க அப்பா கேட்கிறார், உத்தாலகரா அவர் கேட்கிறார். மகன் சொல்றான், அப்பா நான் படிச்சுட்டு வந்துட்டேன். என்ன படிச்சுட்டு வந்த? இதை படிச்சுட்டு வந்துட்டேன். இதை படிச்சியா? இதை நான் படிக்கலையே, போய் படிச்சுட்டு வா. இப்படி ஒரு 3 கேள்வி கேட்டு துரத்தி விடுவாரு. கடைசியா அவன்கிட்ட கேட்கிற கேள்விதான், எந்த ஒன்றை கற்றுக்கொண்டால் அனைத்தையும் கற்றுக்கொண்டவனாகிறாயோ அந்த ஒன்றை கற்றுக்கொண்டாயா அப்படின்னு கேட்கிறார். இல்ல அப்படிங்கிறது திரும்ப போய் படிக்க போறான். அப்போ அந்த அந்த ஒன்று என்ன? அதுதான் மாமுன்னீர் அமுது தந்த வள்ளலார். இறைவன் தான் அதை தர முடியும். அப்பேற்பட்ட இதுல எல்லாத்திலிருந்தும் திரட்டி எடுக்கப்பட்ட ஒரு அறிவு, ஒரு அமுது தரப்பட்டால் அது அனைத்தையும் அறிந்த அறிவாக மாறும். அதுதான் தெளிந்த அறிவு அப்படின்னு சொல்லப்படுவது. அதை தரக்கூடிய இறைவனை நீ எங்க பார்க்கலாம்? வல்லவாழ்ல இருக்கான், அவனை பார்த்து நீ வணங்கலாம் அப்படின்னு சொல்றது. மறைவலார். இந்த பாட்டுல இருக்கு வெள்ளியார் பிண்டியார் போதியார்ல என்ன இருக்கு?
தவறான விடுதலை அடைவதற்கு, முக்தி அடைவதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற தவறான பாதையும், நித்தியமாக வாழ்க்கை சிரஞ்சீவி தன்மையை தரக்கூடிய அமுது தரும் இன்னொன்றும் ரெண்டும் கம்பாரிசனா வைக்கப்பட்டிருக்கிறது. மறைவலார் மறை வல்லவர், அதான் மறை வலார், மறையில் வல்லவர்கள், வேதத்தில் வல்லவர்கள், குறைவு இலார், அறிவிலோ புகழிலோ செல்வத்திலோ குறையில்லாதவர்கள், அதாவது அனைத்திலும் நிறைந்தவர்கள்னு அர்த்தம். மறை வல்லார், குறைவு இல்லார், உறையும் ஊர், அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஊர். வல்லவாள் அடிகள் தம்மை, அடிகள்னா அந்த இடத்துல தெய்வம், வல்லவாள் அடிகள், வல்லவாளின் தெய்வத்தை சிறைகுலாம் வண்டு அறை சோலை சூழ் கோலநீள் ஆலிநாடன். சிறைனா வண்டு, இது சிறகு, சிறை குலாம் வண்டு, சிறகுகளை வீசி பறக்கும் வண்டு, அரை சோலை, வண்டுகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சோலை இருக்கே, அந்த சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற கோலம், கோலம் என்றால் அழகு, அந்த அழகுமிக்க ஆலி நாட்டை சேர்ந்த கரைவுலாம் வேல்வல, பகைவர்களை வென்ற கரைபடிந்த வேலுடைய கலியன் யாரு? திருமங்கை மன்னன். வாய் ஒலி இவை கற்று வல்லார், அவன் வாயால் பாடப்பட்ட இந்த பாடல்களை கற்று பாட வல்லவர்கள் இறைவராய், இறைவர்னா பூமிக்கு அரசன் அர்த்தம், இறைவன் இல்ல, இறைவர், பூமியை ஆள்பவர் அப்படின்னு அர்த்தம். பூமியை ஆள்பவர்களாகி இருநிலம் காவல் பூண்டு, இருநிலம் என்பது விரிந்த நிலம் என்ற பொருள். பூமியை சொல்லியாச்சு, அப்புறம் என்ன இருநிலம் என்றால் என்றும் இருக்கும் நிலம்ங்கிற பொருள். அது வைகுண்டம். பூமியாவது பிரளயத்தில் அழியும், ஆனா என்றும் இருக்கும் நிலமாக சொல்லப்படுவது வைகுண்டம். வைகுண்டத்திற்கு போய் காவல் பூண்டு இறைவனது காவலை பெற்றுக்கொண்டு இன்பம் நன்கு எய்துவாரே, எப்போதும் நித்தியானந்தத்தில் மகிழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு முடிக்கிறார். கொஞ்சம் நீளமா போயிடுச்சு நினைக்கிறேன். பொறுமையா கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஜாஜா. ரொம்ப விளக்கமான உரை, எல்லா பாடலுக்கும் மேலதிகமான உரைன்னு சொன்னீங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது. தேங்க்ஸ். மேபி அதான் நீங்க கேட்டப்போ சொன்னதுதான், ரிலேட்டிவா நம்ம தாய் தந்தை அப்புறம் சுற்றம் முற்றோர்கள் மேல வைக்கிற பற்று வந்து ரிலேட்டிவா கம்மி, அதனால அவர் ஒரு பாட்டுல அதை கவர் பண்றாரு. ஆனா பெண்கள் மேல வைக்கிற பற்று வந்து அதை விட அதிகம், அதனால அது 3 பாட்டுல வைக்கிறாரு. அப்புறம் நம்ம உடம்பு மேல வைக்கிற பற்று அதே மாதிரி தான், ஸோ அதனால அதையும் 3 பாட்டுல வைக்கிறாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்லங்க? தாராளமா, அதற்கும் இடம் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தானே பாட்டு இது போட்டிருக்காரு, வரிசை போட்டிருக்காரு. தேங்க்ஸ். மற்றவர்கள் கேள்வி இருந்தா கேட்கலாம். ஜாஜா, இதுல வெள்ளியார் அப்படிங்கறது வந்து ஏதாவது காரண பெயரா, அதாவது அது என்ன மீனிங் ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது இல்ல? அண்ட் பிண்டியார் அப்படிங்கறதுமே ஏதாவது இருக்கா இந்த வார்த்தைக்கு? அப்படிதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஏதாவது பிண்டியார்னா, பிண்டிங்கிறது வடமொழியில அசோக மரம், அசோக மரத்தின் கீழ் இருந்துதான் மகாவீரர் வந்து தனது உபதேசங்களை செய்தார். அதே மாதிரி போதியர்னு ஒரு வார்த்தை வருது. போதிங்கிறது அரச மரம், அரச மரத்திற்கு கீழே இருந்துதான் புத்தர் தனது போதனைகளை ஆரம்பித்தார். ஆகவேதான் அவங்களுடைய போதனைகளை பேசுற இடத்துல பிண்டியார் போதியாருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். வெள்ளியார்ங்கிறது இமயமலையை குறிக்கக்கூடிய சொல். இமயமலையிலிருந்து உருவாகி வந்த சித்தாந்தம் என்பதால் சைவத்திற்கு வெள்ளியார்ங்கிற வார்த்தையை போட்டார், அது உருவாகி வந்த இடம் என்பதால். முதல்ல எங்க உருவாச்சு? ஆகவேதான் இதற்கு உரையாசிரியர்கள் விளக்கம் எப்படி எழுதியிருப்பாங்க, வெள்ளியார்னு சொல்லும் போது பாசுபதம்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க. நீங்க உரையாசிரியர்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், பாசுபதம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பாசுபதம் தான் காஷ்மீர்ல உருவாகி இங்க வருது, காஷ்மீர சைவம்னு தான் அதுக்கு பேரே. பாசுபதம்ங்கிறது காஷ்மீர்ல உருவாகி தான் வருது, அது இமயமலையில உருவானது. ஆகவேதான் வெள்ளியார் அப்படின்னு. அசோக மரத்தின் கீழே உருவானதுதான் மகாவீரரது உபதேசங்கள்ல இருந்து பிறந்ததுதான் சமணம். ஒரு ஆலமரத்தின் கீழே இருந்து புத்தர் உருவாக்கி விட்டதுதான் பௌத்தம். ஆகவே 3ம் எங்கிருந்து உருவானதோ அந்த இடத்தை குறிப்பதற்காக வெள்ளி, பிண்டி, போதிங்கிற 3ஐயும் பயன்படுத்துறாரு.
ஏன்னா அந்த போதனைகளைத்தானே அவரு கள்ள நூல் அப்படின்னு மறுக்கிறாரு. ஆகவே அந்த ஓகே போதனைகள் புறப்படும் இடத்தை குறிப்பிடுறாரு. ஓகே ஓகே. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங், வெள்ளியா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் ஒண்ணு வந்து எனக்கு அடிக்கடி ஒரு ப்ராப்ளம் வந்து பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் உள்ள ஒரு, இப்ப இந்த பாடல்கள்லாம் படிக்கிறப்ப என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஒரு தடவை இது ரொம்ப சூப்பர் ஹீரோவா இருக்கு, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து இதுல கண்ட்ரில ஏதோ நடக்கிறப்ப ஏதோ சுவாமி வருவார், இவ்வளவு எல்லாம் பண்ணவர், இங்க காப்பாத்தல அப்படிங்கிற மாதிரி சம்டைம் வந்து பக்தி மார்க்கத்துல இருந்து விலகிடுவேன். இப்படின்னா இது ஒன்றும் தேட வேண்டியதில்லை, இவர் சூப்பர் ஹீரோ, இவரெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவா மறந்து போய் மறுபடியும் வந்து ஒரு 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 நம்மளுக்கு சின்ன குழந்தையில இருந்து ஒரு பிராக்டிஸ் ஆன ஒரு இது இருக்கும் இல்லையா, அதுல வந்து மறுபடியும் என்ட்ரி உள்ள வந்து வருது. இது எதனால? இது தேட வேண்டியது இல்ல, இந்த புக்ல படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சூப்பர் இதா இருக்கு, இது இது வந்து ரொம்ப ஓவர் இது பண்ணிருக்காங்க, எக்ஸாஜரேட் பண்ணி எழுதிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு தாட் வருது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? நீங்க இதெல்லாம் நல்லா கடந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஐ திங்க் பேசிக்ல இருக்கிறதுனால இந்த இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எப்படி கடந்து வர்றது? கேன் யூ எக்ஸ்பிளைன் ப்ளீஸ்? நீங்க நேற்றைய பாஷ்யம் வகுப்புல இருந்தீங்களா? ஒரு ஒரு ஐடியாக்காக கேட்கிறேன். இருந்தேனே. இருந்தீங்க இல்லையா? ஆமா. நேற்று பேசுனது இதே விஷயம். இப்போ ராமானுஜர் என்ன சொல்றாரு? இப்போ சங்கரரை ராமானுஜர் மறுக்கிற இடம் அப்படின்னு முதல் பாயிண்ட் அதான் பார்த்தோம் இல்லையா? ஜிஞ்ஞாசாதிகரணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். நீ கர்மகாண்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டிதான் இறைவனை அடையும் ஞானத்தை பெறுகிறாய் என்பதால் நீ கர்மகாண்டத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றாரு. கர்மகாண்டம் உனக்கு தேவையில்லை, யூ கேன் ஸ்கிப் இட். எதுக்குப்பா? அதுதான் நீ டைரக்டா 12th எழுதுனா 10th விட 12th தான் பெட்டர், நேரம் 12th எழுதிறேன், எதுக்கு 10th எழுதணும் அப்படி கேட்குற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. அப்போ 10th சப்ஜெக்டை படிக்காமலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 12th எப்படியோ படிச்சு பாஸ் பண்ணிடுறேன்னு வைங்க. ஆனால் 10th படிச்சுட்டு நீங்க 12th போனீங்க அப்படின்னா அது ஈஸியா இருக்கும். 10thலயும் படிச்ச விஷயங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணும் 12th கிராஸ் பண்றதுக்கு. ஆகவே நீங்க இதை அனுபவித்து படிப்படியாக போறதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு ராமானுஜர் சொல்றார். ஆகவேதான் கர்மங்களை செய்வதற்கு உங்களை கண்டிப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. காரியங்களை செய்யுங்க இல்லையா? செஞ்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்களே சாமி, அப்புறம் எதுக்கு நான் செய்யணும்? நல்லா பாருப்பா, அதை செய்வது உனக்கு பின்னால நீ உன்னை குவாலிஃபை பண்றதுக்கான குவாலிஃபையிங் ரவுண்ட்ஸ் இதெல்லாம். ஆகவே நீ செய்யும் போதே இது இறைவனுக்கு செய்வதாக நினைத்து செய்ய ஆரம்பிச்சனா அதான் பகவத் கைங்கரியமாக அந்த வார்த்தை சொல்லி விட்டாரு. அதுல அப்படி செய்தீர்கள் என்றால் இந்த காரியங்கள் உங்களை இங்க கொண்டு போயிரும், இதை தாண்டிடலாம் நீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதிலிருந்து உருவாகிற கேள்வி, அடிப்படை கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் எதனால செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு செய்யும்போது அதனாலதான் அந்த கைங்கரியம்ங்கிற வார்த்தையால ராமானுஜர் குறிப்பிடுகிறார். நீ அதை பிறருக்காக செய், பிறரது நலனுக்காகவாவது நீ காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். உன் நலனுக்கு செய்யலனாலும் பிறர் நலனுக்காகவாவது நீ செய். அது நீ செய்யாம இருக்க முடியாது, நீ செயல் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறத அவர் சொல்றார். அப்ப இந்த உலகத்துல நாம பிறந்துட்டோம்னு சொன்னா இந்த உலகத்தின் இயல்புக்குரிய காரியங்களை நம்மால் செய்யாமல் இருக்க முடியாது. அப்ப இந்த உலகத்தின் இயல்புக்குரிய காரியங்கள் ஏற்ற இறக்கம் உள்ளவை. ஏற்ற இறக்கம் உள்ளவைனா, இப்ப நான் இவ்வளவு பேசுறேன், அடுத்தாப்புல ஒருத்தன் வந்து திடீர்னு, சார் நீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு 25,000 வாங்கியிருந்தேன்ல சார். ஆமா வாங்கியிருந்தீங்க, எப்ப கொடுப்பீங்க? அதை கொடுத்தா நினைச்சுக்கிங்க சார், நான் உங்களுக்கு தர முடியாது சார்னு சொன்ன உடனே நான் என்ன செய்வேன்? இது இப்படித்தான் உலகம் இயற்கையாக இருக்கும் அப்படி சொல்லுவேனா? அட பாவி, 25,000 இல்லைன்னு சொல்லிட்டான், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? உடனே உங்களுக்கு எல்லாம் போன் அடிச்சு யாருக்காவது போலீஸ் தெரியுமா, யாராவது தெரியுமா, அவன் இந்த ஏரியால என்னை ஏமாத்திட்டான்னு நான் சொல்லத்தான் போறேன். எப்படி இவ்வளவு நேரம் உலகம் பொய்ன்னு பேசுறவன் ஏன் அதை செய்யணும்? அது இந்த உலகத்தில் ஈடுபட்டு நான் ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்று. எனக்கு எதிலும் பற்று கிடையாது. என் ஒய்ஃப் வந்து திடீர்னு வேலை செஞ்சிருக்கும் போது டபால்னு கீழே விழுந்துட்டாங்க, எனக்கு பற்று எல்லாம் கிடையாது, அவர்களை போய் நான் தூக்கலாம் மாட்டேன். சொல்ல முடியுமா? கணவன்கிற வேலையை நீ கர்மத்தை நீ ஆற்றிக்கொண்டு இருக்கிறாய், அதற்குரியதை நீ செஞ்சுதான் ஆகணும், அதை செய். ஆனா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இறைவன் நம்மை காப்பாற்றுவான்னு ஒரு வார்த்தையை நம்ம எப்படி நம்புறோம் அப்படின்னா,
நமக்குரிய வேலையை அவன் வந்து செய்வான்னு நினைக்கிறோம். நான் ராங் சைடுல போனா கூட எனக்கு ஆக்சிடென்ட் ஆகாம பெருமாள் வந்து குறுக்க நின்றுவார். எனக்கு நடக்கக்கூடிய எனக்கு விதிக்கப்பட்ட வேலைகள்ல நான் வந்து ஒரு வேலையை செஞ்சேன்னா அதை இல்ல பெருமாள் வந்து சக்சஸ் பண்ணி அது கொடுத்துருவார். இப்படி அதுதானே இங்க இப்படி சொல்றது. இவர் வந்து தப்பு பண்றப்ப அவர் கரெக்ட் பண்ணி அழிச்சுன்னு வருவார் தானே நிறைய பாடல்கள்ல இங்க வந்துட்டே இருக்கு இல்லையா? எல்லாமே ஆமா, வந்து அவர் வழி நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி. நான் அதைத்தான் கேட்க வரேன். அந்த நம்பிக்கை அதுதான். வந்து அதை சில எப்படி டைம் வந்து கேளுங்க கேளுங்க. ப்ராப்ளம் ஆகுது. அதுதான் அந்த நம்பிக்கை வந்து இப்ப இப்ப கூட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட யாரோ ஒரு பெண்ணை வந்து காப்பாத்தினதா இருந்தது. இந்த மாதிரி ஆமா, இதான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்ல. நாம இல்ல இல்ல அதுல இது ஒரு எக்ஸாகரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். கதை அப்படிதான் இருக்கும். கதை அப்படித்தான் இருக்கும். நான் அதை இன்னும் கரெக்டா சொல்றேன். சங்கரமங்கலம்ங்கிற அந்த அம்மா வந்து அவர் அவர் ஒரு அசுரனோடு, அசுரன் அவளை ரொம்ப தொல்லைப்படுத்துறான். அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அந்த காட்டு வழியா அவங்க போகும்போது அவ போய் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறா அந்த அம்மா. அப்புறம் பெருமாள் வந்து காப்பாத்துறார் அப்படின்னு சொன்னா நீங்க யோசிக்க வேண்டிய, ஏன்னா பெருமாள் வந்து காப்பாத்தினதை தான் நம்ம யோசிக்கிறோம். அப்ப நமக்கு ப்ராப்ளம்னா பெருமாள் வருவாரான்னு யோசிக்கிறோம். ஆனா நம்ம யோசிக்க வேண்டிய இடம் அதல்ல. சங்கரமங்கலம் எனும் பெண் தன்னை ஒரு அசுரன் வந்து தொல்லைப்படுத்தும் போது கூட பயந்து திரும்பி ஓடி விடாமல் இறைவன் என்னை காப்பாற்றுவான்ங்கிற நம்பிக்கையோட அதை தாண்டி கோயிலுக்கு வந்து பெருமாள் தன்னைய காப்பாற்றுவான்னு நம்பி பெருமாள்கிட்ட பேசுறா. இந்த வாரப்பா எனக்கு ரொம்ப உன்னை பார்க்க வரும்போது அவன் ரொம்ப தொல்லை பண்றான், எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி விட, அப்படிதான் அவ கேட்கிறா. பெருமாள் சரி பண்ணிடுவான்னு நம்புறா. நாம எப்படி நம்புறோம்? அவனை வந்து பாக்குறதுக்கு அவ அதை கேட்கிறா. ஆனா நாம அனுபவிக்கக்கூடிய, எனக்கு ஒரு கார் வந்துடணும், எனக்கு இந்த ப்ரமோஷன் இந்த முறை எப்படியாவது வந்துடணும், இப்படி நாம உலகியல் விஷயங்களை நமக்கு தரக்கூடிய ஆளா பெருமாளை நினைக்கும் போது அவங்க எதை நினைக்கிறாங்க? உன்னை நான் வந்து தரிசிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய இதை சரி பண்ணி கொடுன்னு தான் அவ கேட்கிறா. எனக்கு செல்வத்தை கொடு, இந்த பிரதேசத்துக்கு நீ அரசியாக்கிருன்னு அந்த அம்மா கேட்கல. அப்ப நாம கவனிக்க வேண்டியது அந்த இடத்தை தான். பக்தியும் ஞானமும் கலந்து இருக்கணும்னா எந்த அடிப்படையில பெருமாள்கிட்ட அப்படி பேச முடியும்? பெருமாள் வந்து இவ்வளவு தூரம் தன்னோட தனக்காக வரக்கூடியவர்களா இருக்கிறார். அதற்கப்புறம் அந்த அம்மா அரசனாக இந்த இடத்துக்கு அரசியாக்கிரு என்றோ செல்வத்தை கொடுன்னு அந்த அம்மா ஏன் கேட்கல? திரும்ப உன்னை வந்து வணங்கும் வழியை மட்டும் கொடுன்னு என்ன ஏன் கேக்குது? அது ஞானம். ஞானம் இல்லாத பக்தி மூட நம்பிக்கை, பக்தி இல்லாத ஞானம் அகங்காரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தி இல்லாத ஞானம், பாஷ்யம் மொத்தமும் எனக்கு மனப்பாடமா தெரியும். எனக்கு அத்வைதத்துல நீங்க பிரம்மசூத்திரம் கேட்டீங்கன்னா எல்லா சூத்திரங்களும் 16 சூத்திரங்களையும் நான் பிரமாதமா சொல்லுவேனே அப்படின்னு சொல்றக்கூடிய வெற்று அறிவு அகந்தையில போய் முடியும். வெறும் பக்தி அப்படியாக இருக்கிறது அப்படி ஆகாது. கனிந்த பக்தி ஞானத்தில் கொண்டு சேர்க்கும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பரமஹம்சர்ல ஆரம்பிச்சு இவர் வரைக்கும் ஆதிசங்கரர் வரைக்கும் அதை சொல்றாங்க. கனிந்த பக்தி ஞானத்தில் கொண்டு சேர்க்கும், ஞானம் கனிந்து பக்தியில கொண்டு சேர்க்கும்ங்கிறாங்க. ஞானமும் பக்தியும் ஒரு காயினுடைய, ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், ஒன்றை ஒன்று பிரியாது. நீங்க தலையத்தான் பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்க தலைய பார்த்துக்கிட்டே இருங்க, ஆனா மறுபுறம் பூ இருக்கத்தான் செய்யும். பூவைத்தான் பார்ப்பேன்னு சொல்லுங்க, தலை இருக்கத்தான் செய்யும். ஸோ ஞானம் வளர வளர ஒருவனுக்கு பக்தி வளர்ந்துட்டே வரும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அதனாலதான் ஞானம் கூட கூட நம்ம தமிழ்ல அது ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. கதிர் நிறைந்த நெல் தலை சாய்ந்துதான் இருக்கும்பா. கதிர் நிறைந்த நெல் தலை சாய்ந்துதான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு கூட கூட, ஞானம் கூட கூட அவன்கிட்ட பக்தி வந்து பணிவு சேர்ந்துரும். பக்தியில என்ன சொல்லுவான்? அடியார்க்கு அடியார்னு தான் சொல்லிப்பான். பக்தியில இருக்கிற எல்லாரும் அடியேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. அப்ப பக்திங்கிறது அந்த கனிவை, அந்த ஞானத்தை கொடுக்கிறது. ஞானத்தில் உயர்ந்தவர்கள் தங்களை பக்திக்கு உட்படுத்திக் கொள்கிறார்கள். விசிஷ்டாத்வைதம் எழுதிய அந்த ராமானுஜர் தான் திருவரங்கத்தில் இருக்கும் பெருமான நாள்தோறும் போய் பார்த்து அவன் கண்ணழகு, காலழகு, கையழக பாடினவர். என்னையா விசிஷ்டாத்வைதத்துல பிரம்மத்தை பாடின நீ, பிரம்மத்தை குறித்து இதுக்கு காஷ்மீருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சரஸ்வதி பீடத்தில் ஏறி அங்க இருக்கிற எல்லா இதையும்
டாக்டரைன்ஸ் அண்ட் பிலாசபிஸ் அத்தனையும் ஒண்ணுமில்லாம ஆக்கி உன் விசிஷ்டாத்வைதத்தை நிறுவிட்டு வந்த நீ இங்க உட்காந்து பெருமாள் சிலையை கட்டி கொஞ்சிக்கிட்டு இருக்க. இங்க இருக்கிற ஒரு ஒரு 1.5 முழ சைஸ்ல ஒரு பெருமாளை டெல்லிக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துல இருந்து டெல்லி வரைக்கும் போய் அங்க இருக்கிற சுல்தான்கிட்ட ஹிந்தியில பேசி கெஞ்சி வாங்கிட்டு வந்திருக்க. யாரு? உருவத்தை பத்தி பிரம்மத்தை பத்தி பேசின ஒருத்தர் ஏன் இதை செய்யறாரு? ஞானத்தில் சிறந்தவர் பக்தியில கணிஞ்சிருவார், பக்தியில் சிறந்தவர் ஞானத்தில் பிரகாசிப்பார். இந்த காம்பினேஷன் எப்போதும் உண்டு. இவங்க என்ன சொல்லுவாங்க வைணவத்துல, பக்தி இஸ் தி ஈஸியஸ்ட் மெத்தட், ஞானத்தை பெறுவதற்கு பக்தி தான் ஈஸிம்பாங்க. அத்வைதம் என்ன சொல்லும், தூய அறிவே பிரம்மம்னு அவன் சொல்லுவான். அவன் ஞானத்தின் வழியாக நீ போய் அடையலாம்னு அவன் சொல்லுவான். 2 பேரும் ஒரே இடத்துல தான் வருவாங்க. இது இது நான் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், ஆனா போக போக தான் நமக்கு தெரியும். அப்புறம் நாம அற்புதங்கள்லையும் அதிசயங்கள்லையும் இறைவனை காணவே முடியாது. ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் நடராஜ குரு லைஃப்ல நடந்ததா இவர் யதி எழுதியிருக்கிறாரு. இத மாதிரி அந்த சாய்பாபா நிறைய அற்புதங்கள் பண்றாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு தோட்டத்துல நின்று பேசிட்டு இருக்கும்போது நடராஜ குரு அவரை கூப்பிடுறாங்க, வா அவனு ஒரு தென்னை மரத்தை இப்படி தட்டி காட்டுறாரு. இவர் இந்த தென்னை மரம் இப்படி நிக்குதா, என்ன பண்ணுது இந்த தென்னை மரம்? சும்மா இருக்கு அப்படின்றாரு. இது சும்மாவா இருக்கு? இந்த மண்ணுல இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு போய் மேல ஃபில்டர் பண்ணி அதை ஸ்வீட் ஆக்கி அதை ஒரு பேக்கேஜுக்குள்ள போட்டு எவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒர்க் இப்ப நடந்துட்டு இருக்கு இதுக்குள்ள. இதை விட பெரிய அதிசயத்தை நீ என்னத்தை பண்ணிருவ? கீழே நீ என்னென்னலாமோ தண்ணியை ஊத்துற, உப்பு தண்ணியை ஊத்துற, இந்த தண்ணியை ஊத்துற, அந்த தண்ணியை ஊத்துற, துணி துவைச்ச தண்ணியை ஊத்துற, பாத்திரங்களும் தண்ணியை ஊத்துற, மேல என்னவா அது உனக்கு திரும்பி தருது? ஸ்வீட்டான இளநீர். எப்படி ஒரு பேக்கேஜ் என் கீழ இருந்து வேறு வழியே இப்ப போயிட்டு இருக்குல்ல, அது மேல இப்ப ப்ராசஸ் ஆகி நல்ல நல்ல இனிமையான இனிப்பான தண்ணீரா மாறுது இல்ல. இதை விட என்ன அதிசயம் அந்த உலகத்துல இருந்துட முடியும்னு கேக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? எது அதிசயம்? இந்த உலகின் ஒவ்வொரு படைப்பை பார்த்தீங்கன்னாலும் அதிசயம்தான், ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னாலும் அதிசயம்தான். ஆனா நாம அற்புதங்கள் வழியாக உலக இன்பங்கள் நன்றாக நடைபெறக்கூடியதை தான் கவனிக்கிறோம். இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, உலக இன்பங்களையும் தருவான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதுல பாத்தீங்கன்னா இறைவர் ஆகி அதற்கு பிறகு இருநிலம் காவல் இறைவனின் காவல் வேண்டின்னு முடிக்கிறாரு. அப்போ உலக இன்பங்களும் கிடைக்கும், அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, அதுவும் உனக்கு கிடைக்கும், அது மேல இருக்கிற ஒண்ணு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. அதனால உலக இன்பங்கள் மட்டும்னு சொல்லும் போது அவன் இறைவனை வணங்குவது வீண். அப்ப உலக இன்பங்கள்னு சொல்லும் போது உலக துன்பங்களும் சேர்ந்துதான் வரும். பக்தியில இறைவனின் திருவடிகள் அடையணும்னா இறைவனின் சோதனைகளும் சேர்ந்துதான் வரும். 63 நாயன்மார்கள்னா 63 பேரும் பிறந்ததுல இருந்தே இறைவனின் அருளை பெற்று இறைவனோடு இருந்து இறைவனோடு சேர்ந்தவர்களா? உன் பிள்ளைய கொடுன்னு கேட்டா அவன் பிள்ளைய அறுத்து போடுறான். ஒருத்தனை இருக்கிற சொத்தெல்லாம் அழிஞ்சி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் அப்புறமும் அவன்கிட்ட இருந்து நீ எனக்கு சிவனடியாரா வந்து தானம் கொடுன்னு கேட்கிறாரு, ஏதாவது சாப்பாடு போடுன்னு கேட்கிறாரு. அவன் தான் சாப்பிட வச்சிருந்ததை எடுத்து அவருக்கு போடுறான். அந்த அளவுக்கு சோதிச்சுதான் அவரே அவங்களுக்கு இடம் கொடுக்கிறாரு. அப்போ நீங்க அந்த துன்பத்தோடு இணைந்துதான் இந்த இன்பம் கிடைக்கும். அப்ப உலக இன்பங்கள் வேண்டுபவர்கள் உலக துன்பங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இறைவனை அடைய நினைப்பவர்கள் இறைவனின் சோதனைகளை தாண்டிதான் ஆகணும், அதையும் மாற்ற முடியாது. அப்படி அறிவோடு இருப்பது மட்டும்தான் அறிவு. பிற எல்லாம் ஐயங்கள். ஐயங்களை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கா அந்த விடை உணர்த்தப்படும். நான் எவ்வளவு சொன்னாலும் அது என்னுடைய விடை, என்னுடைய விடையை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கேள்வியை விடாதீங்க. ஓகே 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 சார், தேங்க்யூ சார். ஞானம் இல்லாத பக்தி என்னன்னு சொன்னீங்க சார்? பக்தி இல்லாத ஞானம் அகங்காரம், ஞானம் இல்லாத ஞானம் பக்தி இல்லாத மூட பக்தி நம்பிக்கை. மூணு. இன்னொன்னு ஒண்ணு நேத்து இதுல சொன்னார் சார், எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ரிச்சுவல் பண்றது, ஏது பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து உங்க அப்பா செஞ்சுட்டு இருப்பாருல்ல, யாராவது உங்க குடும்பத்துல பெரியவங்க செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு. அதுவும் ஒண்ணு சொன்னார். ஆமா, அதாவது அது எதை வந்து கடமையாக கொண்டாருன்னு சொல்றது. ஒரு பெரிய பக்தி எல்லாம் தடால்னு வர்றதில்லை. அதனால நம்ம பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் நாள் கழிச்சு வரும். பக்தியில பெருசு என்ன சிறுசு என்ன வரும், என்ன தன்னால இல்ல வந்துடும். அவங்க இன்னும் கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாருக்கும் சந்தேகம் வரும். சாதாரண இதுதான் இது, எல்லாருக்குமே
இந்த இடத்துல இருந்து தான் வேற நீங்க நம்ம இந்த கிளாஸ வந்து நம்மாழ்வாரனுடைய பாடல்கள் வரும்போது இந்த வகுப்பு ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா எல்லாருமே தொடர்ந்து வந்து நிறைய முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே எல்லாரும் என் வார்த்தைகளால சொல்ல முடியலையே தவிர எல்லாருமே அந்த பாயிண்ட கரெக்டா கவனிச்சு எடுத்துடுறீங்க. நீங்க எழுதின கட்டுரைகள் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. அப்ப இந்த நேரத்துலதான் இந்த இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய அந்த தூய தர்க்கத்தினால் ஆன ஒரு ஞானம் இருக்கு இல்லையா? ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது தர்க்கத்தினால் ஆன ஞானம். அவர் தர்க்கம் பண்ணி தானே எல்லாத்தையும் நிறுவிட்டே வராரு பாருங்க. இது இந்த காரணத்தால இதை ஏத்துக்க முடியாது, இந்த காரணத்தினால இது நாராயணன் நாள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தர்க்க ரீதியா ப்ரூவ் பண்றாரு. ஸோ அது தர்க்க ரீதியான ஞானம். அது இது கவிதை, இது ரொம்ப சுவாரஸ்யமா கொடுக்கக்கூடியது. அதே கான்செப்ட் இப்படி கொடுக்கும்னு சொன்ன இதை படிக்கும் போதெல்லாம் அதுல இருந்து பிலாசபி இதுக்குள்ள எப்படி ஊடாடி வருதுன்னு தெரியறதுக்கு நமக்கு பிலாசபி தெரியணும். பிலாசபி டைரக்டா ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சோம்னா பிலாசபி வந்து பத்திய சாப்பாடு. நீங்க பத்திய சாப்பாட்டை 10 நாளைக்கு மேல சாப்பிட முடியாது. விருந்து சாப்பாடு சாப்பிட்டு விருந்து சாப்பாடு ஒரு கட்டத்துல திகட்டின பிறகுதான் இந்த சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். அப்ப 2 நாள் பத்திய சாப்பாடு, 3 நாள் விருந்து சாப்பாடு அப்படின்னா அது கரெக்டா வந்துடும். ஸோ இப்போ 1700 பாட்டு வந்துட்டோம். அது அது விருந்து நிறைவடைந்ததுங்கிறதுனாலக்கு அப்புறம் தான் நாம் பத்திய சாப்பாட்டுக்கு வந்திருக்கோம். இனி பத்திய சாப்பாட்டினுடைய அருமை விருந்தை சுவைக்கும் போது தெரியும். அதனாலதான் நேத்தைய கிளாஸ் இன்னைக்கு கனெக்ட் பண்றேன். நீங்க அது பாத்தீங்களா, அதான் இங்க வருது, அதான் இப்படி வருதுன்னு. இனி நீங்க அந்த வகுப்புல நடக்கிற ஒவ்வொன்றும் இதுக்குள்ள, குறிப்பா நம்மாழ்வார் பாசுரங்கள் வந்துட்டோன்னு வைங்க, இந்த வகுப்புல பேசின எல்லாம் அதுக்குள்ள எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் இந்த டயத்துல கரெக்டா அதை ஆரம்பிச்சது. ஸோ அதனாலதான் 2 வகுப்பையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த கான்செப்ட் சீக்குள்ள எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்குதான் அவருமே நேத்து சொன்னார் இல்லையா, இது எல்லாமே ஆழ்வார்கள் அருளி செயல். பிரபந்தத்துக்கு முதல் பெயர் அருளி செயல் தான், ஆழ்வார்கள் அருளி செயல் தான். பிரபந்தம்ங்கிற பேர் ரொம்ப பின்னாடி வந்தது. ஸோ அந்த அருளி செயல்கள்ல இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றது இந்த இந்த அடிப்படையில தான். இவ ரெண்டையுமே பார்க்கலாம், சுவாரஸ்யமாவே இருக்கும். ஷர்மிளா மேல வந்திருக்காங்க. உங்க கேள்வி கேளுங்க ஷர்மிளா. வணக்கம் ஜஜா, கேக்குதா நண்பர்களுக்கு? கேக்குது ஷர்மிளா, வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பேசின டாபிக் தான். ஷர்மிளா நம்ம பிரேக் இந்த ஆகுது வாய்ஸ். 1813வது பாடல்ல பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட நம்மளோட வாழ்க்கை. சாரி, இப்ப கேக்குறதா? கேக்குது, இப்ப சொல்லுங்க கேக்குதா? சொல்லுங்க. ஓகே. அதான். ஸோ இந்த 1813வது பாடல்ல பார்த்த மாதிரி, நம்மளோட இது, அதாவது நம்மளோட புலனின்பங்கள்லாம் அடக்கினாதான் நம்ம ஆக்சுவலா இது கடவுள அடைய முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல, இந்த இடத்துல கொஞ்சம் வைணவத்தோட தத்துவம் வாழ்க்கைய அனுபவி, அதுக்கப்புறமா நீ கடவுள வந்து சேரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் முன்னாடி விரிச்சுட்டு, திடீர்னுட்டு இப்போ எல்லா புலன்களையும் அடக்கு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் முரண்பாடா இருக்கா? இல்ல நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்றேனா ஜாஜா? அதாவது 1813வது பாட்டு என்ன, அதை ஒரு தரம் சொல்லுங்க. நான் புக் இங்க வச்சேன். ஓகே. இது உருவினார் பிறவி சேர் ஊன்பொதி நரம்புதோள் புறம்பையுள் புக்கு அருவிநோய் செய்து நின் அந்த பாட்டு. சரி, அந்த பாட்டுல உங்களுக்கு புலனின் இன்பத்தை நீங்க சாரி, நீங்க சொன்ன பாயிண்ட் படி பார்த்தா அது அது வைணவம் வந்து நீங்க உலக இன்பத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னதாக நீங்க பொருள் எடுக்கிறீங்க இல்லையா? ஆமா ஜாஜா. அப்படி அல்ல. அப்படி அனுபவிப்பதற்கு ஒரு முறைமை இருக்கிறது. அந்த முறைமையின்படிதான் நீ உலகத்தின் செயல்களில் ஈடுபட்டு அனுபவிக்க வேண்டும். அதுதான் நேத்து அவர் முதல்ல அந்த ஜிஞ்ஞாசீகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முதல்ல சொல்லப்பட்டதே அதுதான். அதாவது சரியா சொல்றதா இருந்தா நான் உங்களுக்கு அதையே இருந்தே சொல்றேன். நான் எல்லாருமே பிரம்மஞானம் அடைய விரும்புவோர் என கூற இயலாது.
உலகியல் பலன்களையும் மறு உலகின் சொர்க்கம் முதலிய பலன்களையும் விரும்புவோர்க்கும் அதில் வழி கூறப்பட்டுள்ளது. பிரம்மஞானத்தை விரும்பும் ஒருவன் அந்த வழிகளை ஆய்ந்து சீர்தூக்கி பார்த்து இதுவே சிறந்தது என ஈடுபடுதல் வேண்டும் என்பதற்காக அதை, அதாவது அந்த சடங்குகளை அறிதல் வேண்டும். அப்போ நீங்க உலகியல் இன்பங்கள் இருக்குன்னு சொன்னா உலகியல் இன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும்ங்கிற பொருள் இல்லை. அதில் எது அனுபவிக்கத்தக்கது, எது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இப்ப உதாரணமாக பெண் இன்பம் அனுபவிக்கத்தக்கதா இல்லையா, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனா அதை சீர்தூக்கி பார்க்கும்போது எல்லா பார்க்கும் பெண்களிடமெல்லாம் இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தவறு. நீங்க ஒரு திருமணம் செய்து கொள்ளுங்கள், ஒரு பெண்ணை மணந்து கொள்ளுங்கள், அந்த பெண்ணோடு நீங்கள் மகிழ்ந்து இருங்கள், அதன் வழியாக உங்களது வம்சத்தை விருத்தி செய்து கொள்ளுங்கள். அப்படி அப்ப இது இப்ப பெண் இன்பம் சரியா தவறாங்கிறதுக்கு டைரக்டான ஒரு ஆன்சர் உண்டா? இல்ல. சாப்பிடலாம்ல, சாப்பிடறதுல எதுவும் தப்பு இருக்கா? அப்ப கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லா உணவுகளையும் சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிடாத, உடம்புக்கு ஒத்துக்காது. அப்ப நம் உடலுக்கு ஊறு விளைவிக்காத உணவு வகைகள் எதுவோ அந்த உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து நான் உண்ண வேண்டும். நான் ஆடை அணிகலன்கள் அணிவது தவறா? எந்த ஆடை எனக்கு உடலுக்கு நன்மை பயக்குமோ, நான் இப்போ கோட் சூட்லாம் போட்டுட்டு சென்னையில ஏப்ரல் மாசத்துல இருக்க முடியுமா? முடியாது. இங்க ஒரு எளிமையான உடை, அதாவது ஒரு வேட்டி சட்டையே இங்க போதுமானதா இருக்கு. அப்ப எது எனக்கு சரியானதாக இருக்குமோ, எது எனக்கு பொருத்தமானதாக இருக்குமோ, எளிமையானதாக இருக்குமோ அதை தான் நான் இப்படி தேர்ந்தெடுத்து அனுபவித்தல், தேர்ந்தெடுத்து அனுபவித்து அதை புரிந்து கொண்டு தாண்டி வருவதல், அதுதான் சொல்லப்பட்டதே தவிர புலன்களின் விருப்பத்தின் பேர்ல நீ போய் அனுபவிக்கிறது. அதனாலதான் அருவி நின்று நோய் செய்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அந்த வரியில. நீங்க புலன்களின் விருப்பத்தின் பேர்ல போய் அனுபவிக்கிறத சொல்லல, புலன்களை கட்டுக்குள் வைத்திருந்து அதை அனுபவித்தல். அதுக்குத்தான் வைணவ சம்பிரதாயம் உங்களுக்கு பெருமாளை கொண்டாந்து கொடுத்தது. உனக்கு பாடணும் போல இருக்கா, அதுக்கு நீ பெருமாளை பாடு. அப்ப அது அனுபவிப்பதில் ஒரு முறைமை வந்துருது இல்ல. உனக்கு அழகை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கா, பெருமாளோட அழகை பாரு. அப்ப என் பார்வை வேற எங்கேயும் போகாது. எனக்கு உண்ண வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா, எதெல்லாம் இறைவனுக்கு பிரசாதமாக செய்யப்பட்டதோ, நைவேத்தியமாக கொடுக்கப்படுகிறதோ அதை நீ சாப்பிடு. ஏன்னா குற்றமற்ற உணவு, அது இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவு, குற்றமற்ற உணவு, அதை நீ சாப்பிடு. அப்படித்தான் புலன்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர புலன்கள் அதன் விருப்பத்தின் பேரில் செயல்பட்டு அதற்கு பிறகு ஒரு கட்டத்துல போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பப்புல எல்லாம் ஆடி முடிச்சு நைட்டு 2 மணி ஆயிடுச்சு நான் தியானம் பண்ண போறேன்னு போக முடியாது. அது அல்ல அங்க சொல்லப்பட்டிருப்பது. அவை புலன்களை சரியான விதத்தில் பயன்படுத்துவது தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே ஜாஜா, இப்ப புரியுது. பட் ஆனா இப்போ அது முன்னாடி எடுத்த மீனிங் அப்போ மொத்தத்தையும் அனுபவி அப்படின்றது இட்ஸ் நாட் லைக் ஒரு அபண்டன்டான ரிசோர்ஸ் கிடையாது. முதல்ல இருந்தே அவங்க அப்படிதான் சொல்றாங்க. புலன்களின் போக்குல போய் அனுபவிக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. புலன்களின் போக்குல போய் அனுபவிக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. இறைவனை அனுபவித்தல் தான் அவங்க சொல்லுவாங்க. பெருமாளை அனுபவிக்கிறது இப்பவும் அதைத்தான் சொல்லுவாங்க. பெருமாள்ல ஈடுபட்டு பெருமாளை அனுபவித்து இந்த வார்த்தையை தான் போடுவாங்க. ஆகவே அது முதல்ல இருந்தே அது கண்ட்ரோல்டா ஒரு முறைப்படுத்தப்பட்ட விதமாகத்தான் சொல்லப்படும். நன்றி ஜாஜா. ஜாஜா நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம். நடுவில் கொஞ்சம் வர முடியாம ஆயிடுத்து. திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களே எப்பவுமே அது ஒரு தனி ஸ்பெஷல் தான். எப்படி நம்ம முன்னே அடிக்கடி பேசியிருக்கோம், நம்ம சுந்தரர் எப்படி சிவனை இது பண்ற மாதிரி இவர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தான் பெருமாளை பத்தி பாடினதும். இந்த மாதிரி இந்த இதுல திருமொழியில எல்லாமே நம்ம உய்ய வழி என்ன இருக்கோ. ஏன்னா நான் செஞ்ச நிறைய தப்பு பண்ணிட்டேன். நான் பெரிய ராஜாவா இருந்தேன், போகமா இருந்தேன், அனுபவிக்காத சுகங்கள் கிடையாது, எல்லாம் ஒரு பொண்ணு மேல பைத்தியமாவே இருந்தேன். ஆனா அதை தாண்டி இந்த பெருமாள் தான் அழகுன்னு எனக்கு காட்டின பிறகு மத்ததுல எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஏன் நீங்களாமோ அதே மாதிரி பண்றீங்க, கொஞ்சம் எழுந்துக்கோங்க, நான் பண்ண தப்ப பண்ணாதீங்கன்றத
தன்னுடைய புலமையில தன்னுடைய இதை வந்து பெருமாளுக்கோசம் பாடுற மாதிரி பாடி எல்லாரையும் கொஞ்சம் சரிப்படுத்துறாரு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அதனால எனக்கு திருமங்கையாழ்வார் பாசுரத்துல ஒரு தனி ஒரு அந்த ஈவன் அந்த பெண்ணுடைய முகத்தை அவங்க அங்க ஆனா கூட அது வந்து பார்க்கறதுக்கு தான் அவனை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றது அப்படின்றத நம்ம பலார் அறையாத குறையா சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்க பாசுரங்கள் தான் நான் நினைச்சுப்பேன். ஆக்சுவலா விசிஷ்டாத்வைதத்துல இவங்க இந்து மேம் சொன்னது வந்து ஆக்சுவலா திருமணம்ன்றது வந்து மத்த கர்மா நம்ம கர்மத்தெல்லாம் நிறுத்தத்துக்கு கூட ஒத்தி வந்து துணையா இருக்கணும். அதுல வந்து அந்த ஒரு பங்கு அடுத்த சந்ததிகள் வளர்க்கறதுக்கு ஒரு துணை வேணும். அது வந்து நம்ம பண்ணணும்ன்றது ஒரு நியதி இருக்கிறதுனால அந்த விசிஷ்டாத்வைதத்துல அந்த ஒரு இதுவும் பார்த்து இருக்குன்னு தான் தவிர அந்த அப்படியே 100% நீங்க சொன்ன மாதிரி கிடையாதுன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றது நன்றி. நான் பேசுனது கேட்டுதா? ஹலோ? இல்ல, கிளியர். ஆமா, நல்லாவே கேட்டது. ஓகே பதில் வரல, அதனால சரி எனக்கு டவுட். நெட்வொர்க் ப்ராப்ளமா எல்லாரும் இருக்கு அதனால. அந்த கருத்தினால மெய் மறந்து போயிருப்பாங்க, அதனாலதான். கேட்டது ஹேமா மேம், நல்லாவே கேட்டது. சார், நேத்து வந்து அவர் ஆச்சாரியார் வந்து ஃபோன் பண்ணி 2 கிளாஸ் முடிச்சிருக்கேன். நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி என்னுடைய கிளாஸ நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார் சார். நீங்க தான் அந்த குரூப்ல எப்படி போட்டு என்ன பண்ணணுமா என்னன்னு எனக்கு இப்படி ஒரு வாத்தி இருக்காரு நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. அத பாருங்க. ஆமா, அது அருமை தெரியுது. அருமை. அவ்வளவு இதுவா அருமையா சொல்றாரு ஆமா எனக்கு. நம்ம நம்ம நான் அதனாலதான் ஜாஜாதான் அப்படின்னா அது அவரையும் ஜாஜாட்ட அவரையும் விட்டுட்டேன். நான் மிஞ்சினாரு அந்த போல இந்த இருக்கு. கேள்வி அவர் கேட்கிறாரு, நாம என்ன சொல்றது? நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்க என்னை விட பெட்டர் டீச்சர்ஸை பார்க்காததுனால என்னை பெஸ்ட் டீச்சர் பெட்டர் டீச்சர் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நான் எப்போதும் சொல்லிட்டே இருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஆகவே அவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஆசிரியர், எந்த விதமான இதுவும் இல்லாதவர். ஃபீட்பேக்னு அவருக்கு நம்ம சொல்றதாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம்தான், அவருக்கு எப்படி சொல்றது, அவருடைய ஸ்டைல்ல போறது தான் நமக்கு பெட்டரா இருக்கும். நாம தான் ஃபாலோ பண்ணிக்கணும் அவரை. அவருக்கு என்ன டவுட் அப்படின்னா, தான் ரொம்ப வைஷ்ணவ கருத்துக்களாவே பேசுறோமோ, இது ஒரு பிலாசபி. ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லும் போது அதான் சொன்னேன், சுவாமி இங்க எல்லாருமே அது ஒரு பிலாசபி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் பிரபந்தம் ஒரு கவிதையாகவும் போய் பக்தியாகவும் போகுமே தவிர வெறும் பக்தி மட்டும் இருக்காது. ஆகவே இது இந்த மாதிரி தான் இங்கேயும் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் அவர் அந்த வார்த்தையை கேட்டுக்கிறாரு உங்கள்கிட்ட, வேற ஒன்றும். அதோட கூட ஒரு வார்த்தையை சொன்னார் சார். philosophy is searching a black cat in a dark room which is not there அப்படின்னாரு சார். அவருக்கு ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் நிறைய இருக்கும். ஆமா, பயங்கரமா ஒரு 2-3 ஃப்ரேஸ் அப்படியே எடுத்து சொல்றாரு பேசினாலே. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா நண்பர்களுக்கு? நன்றி ஜாஜா. வேற எதுவும் இல்லாட்டி உமாமா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். எண்ட் ரூம் கொடுத்தாரு. தேங்க்யூ. ஜாஜா ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல, நிறைய நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு கூடுதல் நேரமே எடுத்துக்கிட்டேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. அடுத்து வியாழக்கிழமை தன்யோஸ்மி சந்திப்போம்.